ஆயிடுச்சு, வகுப்பு ஆரம்பிக்கலாம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி புளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கையும் துவளன்னாரும் வெத்திரப்படை பொறுத்த செங்கையும் பெருமான் நந்தி சிறடி கமலம் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்ட அருணைதாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளைக மாதோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். தோத்திரமும் சாத்திரமும் ஆகிய இரு கண்களை பற்றிய இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் என்னுடைய மனம் மெய் மொழிகளால் வணங்கி இப்படி ஒரு சிந்தனையை செய்வதற்கு வாய்ப்பருளிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் நாம் நன்றி கூறி இன்றைய வகுப்பை நாம் தொடங்குவோம். இன்றைய வகுப்பு கருமுதல் திருவரை என்ற புத்தகத்தில் பக்கம் 115 அந்த பக்கம் முதல் நாம் பார்க்க போகின்றோம். இந்த பதிகம் திருப்பரியலூர் வீரட்டம். வீரட்டம் என்பதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். வீரம்னா வீரம் உங்களுக்கு தெரியும், அட்டம்னா விளையாட்டு. மற்றவங்களுடைய வீரத்தை பெருமான் போக்கியது. நான் வீரன் அப்படின்னு நான் அப்படி நின்ன அப்படின்னா என்னுடைய வீரத்தை அவர் தகத்தெறிஞ்சிடுவார். நான் என்று சொன்னால் அவர் வீரச் செயல்கள் புரிந்தது. இந்த நாணை அழிப்பதற்காக அவர் செய்த வீர செயல்கள். அப்படி 8 தலங்கள் இருக்கின்றன. அதை அட்ட வீரட்டம் என்பார்கள், குறித்து கொள்ளவும். அட்ட என்றால் 8, அட்டாங்கம் அஷ்டாங்கம். அட்ட என்றால் 8, அட்டு 8 அப்படி ஞாபகம் வச்சுங்க. அட்ட வீரட்டம் அப்படிங்கிறது ஒரு தலத்தின் பெயர். திருக்கண்டியூர் என்று ஒரு தலம். இங்கே பிரம்மனுடைய அந்த ஒரு தலையை எடுத்த நிகழ்வு நடந்தது இந்த திருக்கண்டியூர் அப்படிங்கிறது. இன்னொன்று திருக்கோவலூர் என்ற தலம். இங்கே அந்த அந்தகாசுரன் என்ற அசுரனை அழித்த இடம் இது. மூன்றாவது திருவதிகை வீரட்டானம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருவதிகை என்ற இடம். அங்கே திருனாலே திரி ஞாபகம் வச்சுங்க. திரின்னா 3, 1 2 3. திரினா திரிபுரம். திரின்னா 3 புறங்களை எரித்த இடம் அந்த திருவதிகை. அங்கே தான் 3வது தலமாக அதை வைத்திருக்கின்றோம். அடுத்தது திருப்பரியலூர் என்று ஒரு தலம் இருக்கின்றது. அங்கே அந்த தக்கன் எச்சன் தலையறிந்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வீர திருவிளையாடல் நடந்த இடம். 5வதாக திருவிற்குடி என்ற ஒரு தலம். அங்கே சலந்தராசுரன் அப்படிங்கிற அசுரனை அழித்த இடம் அது. 6வது திருவழுவூர் என்று பெயர். வழுவாமல் இருக்கிறது மாதிரி இது வழுவூர், திருவழுவூர். அங்கே கயமுகாசுரன் என்ற அசுரனை அழித்த இடம் இது. 7 திருக்குறுக்கை விரட்டானம் என்பார்கள். திருக்குறுக்கை என்ற இடம் இங்கே மன்மதனை அழித்த இடம். நெற்றி கண்ணால் பொசுக்கினார் சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மன்மதனை அழித்த இடம். 8வதாக திருக்கடவூர்.
திருக்கடவுர் 60வது கல்யாணம் 80வது கல்யாணம் பண்ணக்கூடிய இடம் திருக்கடவுர். அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் யமனை காலால் உதைத்த தலம். இப்போ இந்த 8 இடங்களிலும் இறைவன் வீரச் செயலை புரிந்திருக்கின்றார். அதனால இதை வந்து வீரட்ட தலங்கள் என்று சொல்வார்கள். வீர அட்ட தலம், ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. ஸோ அதில் இப்போ நம்ம படிக்க போகிறது திருப்பரியலூர் அப்படிங்கிறது. திருப்பரியலூர் அப்படிங்கிறதுல என்ன சிறப்பு நடந்தது, யாரை நம்ம அழிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். திருப்பரியலூர், கன்றியூர், திருக்கோவலூர், திருவதிகை, திருப்பரியலூரில் வந்து தக்கன் தலையறிந்த தலம். இந்த பதிகம் வந்து மேகராக குறிஞ்சி அப்படிங்கிற பண்ணில் அமைக்கப்பட்டுள்ளது. மேக ராகம்னாலே மேகத்துக்கான ராகம்னு அர்த்தம். பண் தெரிஞ்சவங்க நான் ஏதாவது தவறாக சொன்னால் பொறுத்தருளவும், நான் பண்ணில் அவ்வளோ பழக்கமானவன் இல்லை. இந்த மேகராக குறிஞ்சியில் நம்ம பாடும்போது அந்த மேகமே இந்த ராகத்தை கேட்டு அது மழையாக பொழிந்து விடும். அதை நீலாம்பரின்னு சொல்லுவாங்க ராகத்தில் சொல்லும்போது. பண்ணில் மேகராக குறிஞ்சி. சென்ற பதிகம் கூட மேகராக குறிஞ்சி தான். நாடும் நாமும் சிறக்க மழை பெறும் பதிகம். இந்த ராகத்தில் நம்ம எதை பாடினாலும் மழை வரும். ஆக அதனால் இதுக்கு மேகராக குறிஞ்சி என்று பெயர். இந்த பண் ராக அடிப்படையில் இது நீலாம்பரி என்று சொல்வார்கள். இந்த பதிகம் திருஞான சம்பந்த பெருமானால் அருளப்பட்டது. இது 1ஆம் திருமுறையில் உள்ளது. 1ஆம் திருமுறையில் 134வது பதிகம், 134 குறிச்சிக்கங்க. அப்போதான் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தேவாரம்.org ஆர் வேறு ஏதாவது புத்தகத்தில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தேடுறதுலே நமக்கு பாதி நேரம் போயிடும். சரி, இதில் கருத்தன் கடவுள் கனலேந்தி ஆடும் நிறுத்தன் சடைமேல் நிரம்பா மதியன் திருத்தம் உடையார் திருப்பரியலூரில் விருத்தன் எனத்தகும் வீரட்டத்தானே. இப்போ சிவபெருமானை வர்ணிக்கின்ற பாடல் இது. சிவபெருமானுடைய சிறப்புகளை எடுத்து கூறுகின்ற பதிகம். நிறைய வரிகள் அதை பற்றி தான் இருக்கு. இப்போ நம்ம மற்ற பதிகத்தில் படிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் வார்த்தைகள்லாம் இதில் நிறைய வரல. பெருமானை போற்றினாலே, பெருமானை நாம் புரிந்து கொண்டாலே, அவனுடைய இயல்புகள் என்ன, அவனுடைய திறன்கள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே அதுவே நமக்கு வினையை நீக்கக்கூடியது தான். அந்த பாடலில் தனியாக இது வந்து வினையை நீக்கும் அப்படின்னு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. கருத்தன் கடவுள், கருத்தன் என்றால் கருத்தன் தலைவன் என்று பெயர். நமக்கு சிவபெருமான் தலைவன். நமக்கு அடிக்கடி சந்தேகம் வருது, யாரு தலைவன்? வீரனார் தலைவனா, காத்தாயி தலைவனா, கருப்பையா தலைவனா, யாரு தலைவன்னு தெரியாம இருக்கு. எல்லா தலைவர்களுக்கும் தலைவன் சிவபெருமான். அவனுக்கு கடவுள் என்று பெயர். அவன் நம்மை கடந்தும் இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான். ஏகன் அநேகன் அப்படிங்கிற மாதிரி கடந்தும் இருக்கக்கூடியவன், உள்ளேயும் இருக்கக்கூடியவன். கடந்து இருக்கிறான் அப்படின்னா நமக்கு உடனே பயம் வந்துடக்கூடாது. அவன் எங்கேயோ மேலே இருக்கான் போல் இருக்கு, சந்திரனுக்கு மேலே, நம்மளையெல்லாம் கண்டுக்க மாட்டான், நமக்கு இன்னும் இங்கிலீஷில் பேச தெரியாது, அழகா இல்லை, நம்மளையெல்லாமா அவர் கண்டுக்க போறாரு அப்படின்னு நம்ம பயந்துடக்கூடாது. உள்ளேயும் இருக்கான், உள்ளேயும் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கின்ற பெருமான் இவன் ஒருவனே. கனல் ஏந்தி ஆடும், கையில் நெருப்பை கொண்டு ஆடுகின்ற பெருமான் நிறுத்தன் சடைமேல் நிரம்பா மதியன். சடைமேல் நிரம்பா மதியன் மீன்ஸ் நிரம்பானா முழு நிலா இல்லை, நேற்று பௌர்ணமி, அந்த மாதிரி பௌர்ணமியை அவர் தலையில வச்சுக்கிட்டு இல்லை, நிரம்பா மதியை வச்சிருக்கிறாரு. நிரம்பலைன்னா இன்னும் ஃபுல்லாகலைன்னு அர்த்தம், முழுவதும் வளராது. இப்போ ஒரு ஆணை சொல்லும்போது இளைஞர் அப்படின்னு சொல்றோம், இன்னும் ஒரு முதியவர் ஆகலை, தோல் சுருங்கலைன்னு அர்த்தம். அதுபோல வயது பெண் அப்படின்னு சொல்ற மாதிரி இளம் பெண்ன்னு சொல்றோமே, அதுபோல நிரம்பா மதியன் என்றால் இளம் பிறையை தலையில் சூடியிருக்கின்றவன் என்று அர்த்தம். திருத்தம் உடையார், திருத்தம்னா திருந்திய மனம் உடையவர். சரிய கிரிய யோகம் ஞானம்னா என்னன்னு தெரியும், பதி பசு பாசம்னா என்னன்னு தெரியும், நல்வினை தீவினைனா என்னன்னு தெரியும், மனம் மொழி மெய்னா என்னன்னு தெரியும். இது 4 தெரிஞ்சா போரும், வேற எந்த டிகிரியும் படிக்க வேண்டாம். அப்படி திருத்தம் உடையார் திருப்பரியலூரில், இந்த இந்த தலத்தோடைய பெயரை ஒரு பாடல்லையும் சொல்றார். திருப்பரியலூரில் விருத்தன், விருத்தம் அதாவது வாழையடி வாழையாக விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருத்தம் அப்படின்னா வித்து மரியம், தொன்மையானவன் என்று பொருள். தொன்மையானவன், அனாதியானவன், எல்லாருக்கும் தலைவனானவன். எனத்தகும் வீரட்டத்தானே, இந்த திருப்பரியலூர் வீரட்டத்தில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே, நீதான் எங்கள் தலைவன், நீதான் எங்களின் கடவுள்,
நீ கனலேந்தி ஆடுகின்றாய், நீ சடையில் நிரம்பா மதியை வைத்திருக்கின்றாய், நீ திருத்தமுடையார் திருந்திய மனமுடையாருக்கு அருள் செய்யக்கூடியவன், திருப்பரியலூரில் தொன்மையானவனாக வீற்றிருக்கிறாய், இப்படிப்பட்ட பெருமானே என்று பெருமானுடைய அருமை பெருமைகளை நமக்காக சொல்கின்றார். பெருமானுடைய பெருமையை நம்ம சொன்னாலும் சொல்லாட்டியும் அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம சாதாரண வாழ்க்கையில யாரையாவது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க, ஆஹா உங்களை போல உண்டா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவர் நாளைக்கு ஏதாவது நமக்கு நல்லது பண்ணுவாருங்கிறதுக்காக சில பேர் அந்த கொஞ்சம் தூக்குவாங்க. அப்படியே இது போல சிவபெருமான் பண்ணுவாரு அப்படின்றதுக்காக நம்ம தூக்க வேண்டியதில்லை. நம்ம தூக்குறதுனால அவருக்கு எதுவும் ஆக போறதில்லை. அடுத்தது மருந்தன், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நமக்கு இதுதானே வேணும். அவர் நிலாவை சூடி இருந்தா என்ன, அவர் சூரியனை சூடி இருந்தா நமக்கு என்ன இல்லையா? அவர் வேற என்னென்ன இருக்கு, அவர் தலைவனா இருந்தா என்ன, எது இளம்பிறை வச்சிருந்தா என்ன, முதும்பிறை வச்சிருந்தா, நாளையிலேருந்து சிவபெருமான் அடுத்த பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமியை தலையில வச்சுக்கிறாரு, வச்சுக்கட்டும், நமக்கு என்ன அதனால. புதன் கிரகத்தை தூக்கி தலையில வச்சுக்க போறாரு, வச்சுக்கட்டும், நமக்கு என்ன அதனால. நமக்கு என்னையா பிரயோஜனம் அதனால அப்படின்னா அவன் நமக்கு மருந்தன். நமக்கு மருந்தன். மருந்து எது? பிணியை தீர்க்கக்கூடிய மெடிசின். நமக்கு மெடிசின் யாருன்னா சிவபெருமான் தான். எந்த வியாதியாக வந்தாலும் சின்னதா அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு, எப்போ போவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த லெவல் வரைக்கும் நமக்கு மருந்தன் அவன். இந்த உயிர் போனாலும் அடுத்த பிறவி நமக்கு இல்லாமல் நம்மை காக்கின்ற பெருமான். சிறிய சிறிய பிணியிலிருந்து ஆரம்பித்து கோல்டு காஃப் ஃபீவர்லேருந்து ஆரம்பித்து இந்த பிறவி என்கின்ற பிணியையே நமக்கு முற்றிலும் அகற்றக்கூடிய டிராப்ஸ் போலியோ மருந்து அவன் தான் மருந்தன். மருந்தன் அப்படின்றதுனால அவன் கசப்பான்னு நினைச்சிடாதீங்க. மருந்துனா கசப்பு நிறைய பேருக்கு. மருந்தன் ஆனால் அவன் அமுதன். என்ன மாதிரி வார்த்தைகள் எப்படி அடுக்கிறாங்க பாருங்க. மருந்தன் அவன் அமுதன். அமுதன்னா தெரியும் உங்களுக்கு, அமுது எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அமுதுக்கு நிகர் இப்போ இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அல்வான்னு சொல்லலாம், தேன்னு சொல்லலாம். தேன் அமுதா கிடையாது. தேன் தான் அமுது டேஸ்ட் இருக்குன்னா அப்புறம் ஏன் தேன் அமுதுன்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அந்த அமுது என்பது எல்லாத்துக்கும் உயர்ந்த ஒரு பலனையும் சுவையையும் கொண்டது. நமக்கு சிவபெருமான் ஆஹா தேவாமிர்தம் அவன் அமிர்தன். மயானத்துள் மைந்தன், மயானத்தில் மைந்தன், பெருந்தன் புனர் சென்னி வைத்த பெருமான். பெருந்தன் புனல், புனல்னா நீர், கங்கையை சடையில் வைத்த, சென்னின்னா தலை, தலையில் பெரிய அந்த கங்கை, அதை அப்படியே விட்டாக்க அந்த உலகத்தையே அழிச்சிடும். அப்படி அழிக்காம இருக்கிறதுக்கு அதை அடக்கி சுருட்டி கட்டி சிலலாம் அந்த நாய் வாழை சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓனர் வந்தாக்க ஒழுங்கா வாழை சுத்திக்கு பேசாம இருப்பான். அந்த ஆள் போயிட்டாருன்னா இவன் அவ்வளவுதான் ஆட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு ஆபீஸ்ல எல்லாம் பேசுவாங்க. அதுபோல அந்த கங்கை சிவபெருமான் தலையில கட்டி வச்சிருக்கிறதுனால பேசாம அடங்கியிருக்கா, இல்லைன்னா சிவபெருமானையே ஒரு ஆட்டு ஆட்டி பார்த்துருவா. அப்படிப்பட்ட கங்கையை சடையில் கொண்டிருக்கின்ற பெருமான். அதனால பெருந்தன் புனர் சென்னி வைத்த பெருமான். திருந்து மறையூர், திருந்து மறையோர், மறையோர்னாலே பெரிய வார்த்தைகள், மறைகளை ஓதுகின்றவர்கள். நான் மறைகள் என்று சொல்லக்கூடிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தை ஓதக்கூடியவர்கள், அதற்கு பொருள் தெரிந்தவர்கள், பொருள்படி நடப்பவர்கள், இவர்கள் தான் மறையோர். அப்படிப்பட்ட மறையோர், இப்படிப்பட்ட மறையோர், அந்த ஒரு மறையோர்னு சொன்னாலே இது பெரிய விஷயம் தான். நம்ம என்ன ரிக்வேதம் தெரியுமா? நம்ம வகுப்புல இருக்கிறவங்க யாருக்கும் ரிக்வேதம்னா என்னன்னு தெரியாது. ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம், அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க, அது 4 எழுதுனா ஒரு மார்க் வரும். அதுதான் நம்ம படிச்சிருக்கிறது. இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மறையோர் அப்படின்னா திருந்து மறையோர். திருந்து மறையோர் அப்படின்னா நம்ம இந்த யோக நிலையில ஒன்று சொல்லுவாங்க, முதல்ல ஒழுக்கத்தில் சிறந்து இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தில் சிறந்த மறையோர் உடன் இருக்கின்ற திருப்பரியலூரில் விரிந்த மலர்ச்சோலை வீரட்டத்தானே. மலர்ச்சோலைகள் நிறைந்திருக்கின்ற, விரிந்திருக்கின்ற, பறந்திருக்கின்ற அந்த திருப்பரியலூர் வீரட்டத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பெருமானே என்கிறார். அடுத்தது குளிர்ந்தார் சடையன். குளிர்ச்சியா இருக்கக்கூடிய, மேலே பார்த்ததுதான் புனல்னு சொன்னோம் இல்லையா, அது போல குளிர்ந்தார் சடையன் கொடுஞ்சிலை காமன் விழிந்தான். அவனுடைய வீரட்டத்தை பற்றி தானே பேசுறோம், அவருடைய திறமைகள் எல்லாம் பேசுறார். அந்த வில்லை எடுத்து அந்த திரிபுரங்களை எரித்ததை சொல்றார். அந்த வளைத்த வில்லை கொண்டு இந்த இதுல காமன்
காமனை விழிந்தான். அடுத்த லைன்ல காமன் வருது பாருங்க. கொடுஞ்சிலை காமன் விழிந்தான். காமனை வந்து எரிச்சார். காமன் அந்த காமனுடைய அன்பு என்ன அன்பு? காம அம்பு. இந்த காம அம்புல என்ன இருக்கும்? அந்த இதுல வேலண்டைன்ஸ் டேல வந்து அன்னைக்கு ஃபுல்லா பூ கிடைக்காது மார்க்கெட்ல, அதுவும் ரோஸ் கிடைக்காது. அன்னைக்கு ஒரு நாள் லவ் பண்ணா போறோம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஸ்டிக்கர்ல ஐ லவ் யூ, தோடுல ஐ லவ் யூ, லிப்ஸ்ல ஐ லவ் யூ. ஒரு நாள் பிப்ரவரி 14 லவ் யூ, மறுநாள் டைவர்ஸ். அதுபோல இந்த ஒரு நாள் ஐ லவ் யூ அப்படிப்பட்ட அந்த காமன் அவனுடைய செயல்கள் தகாத செயல்களாக இருந்ததால் அவனை விழிந்தான்னா அவனை அழிச்சு நெற்றிக்கண் திறந்து அவனை எரிச்சிட்டார். அடங்க வீந்தெய்த செற்றான். அவன் அழிச்ச உடனே அப்புறமா அதெல்லாம் அவங்க அம்பாள் பார்ப்பாங்க. அம்பாள் பார்த்துட்டு ஐயோ அப்படி பண்ணிடாதீங்க, உடனே போய் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு கோபம் வரணும் தான், அதுக்காக இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. என்ன உலகத்துல இல்லாத கோபமா அவங்களுக்கு? சும்மா ஒரு 4 தட்டி இனிமேல் ஏதாவது பண்ணினா பல்ல உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வைக்க வேண்டியதானே. உடனே அழிச்சு விட்டுருவீங்களா அப்படின்னு பின்னாடியே போய் சண்டை போடுவாங்க. யமனை அழிச்சப்பவும் அப்படிதான் சண்டை போடுவாங்க. ஏன்னா யமனை அழிச்சிட்ட பின்னாடி அப்புறம் உயிர்கள் சாகாது, யாரை கொல்றது? அப்புறம் படைத்தல் காத்தல் இருக்கு, ஒடுக்குதல் இருக்காது. ஒடுக்குதலே இல்லைன்னா அந்த சைக்கிள் எப்படி ஓடும்? அதனால திரும்ப போய் அம்மா வந்து இல்லைல்ல அவனை யமனை உயிர் வர வைங்க, அதுபோல் அந்த மன்மதனை உயிர் வர வைங்க, பிரம்மனுக்கு உயிர் வர வைங்கன்னு இந்த அம்மா தான் போய் அங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். ஸோ அடங்க வீந்தெய்த செற்றான், அழிச்சான், திரும்ப வந்து அவனை வந்து திரும்ப வர வைத்தான். தெளிந்தார் மறையோர். மறையோர் முன்னாடி என்ன சொன்னாங்க? திருந்து மறையோர்னு சொல்லியிருந்தாரு. இங்க தெளிந்தார் மறையோர் திருப்பரியலூரில் மிளிர்ந்தார் மலர்ச்சோலை வீரட்டத்தானே. 2வது பாடலும் 3வது பாடலும் அந்த மயானத்துள் மைந்தன் அப்படிங்கிறதும் இங்கே வந்து காமன் இருக்கு. மற்ற 2 வரிகளும் 3வது வரியும் 4வது வரியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. 4வது பாடல் பிறப்பு ஆதி இல்லான். சைவ சித்தாந்தம் எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது, இங்கதான் இருக்கு. பிறப்பு ஆதி இல்லான், இவன் அனாதி, இவன் அனாதையும் கூட. அனாதியில் அவன் ஒருத்தந்தான் அப்படிங்கும்போது அப்புறம் யார் அவனுக்கு அப்பா அம்மா? உயிர்கள் அவனுக்கு அப்பா அம்மாவா இருக்க முடியாது, மலம் அவனுக்கு அப்பா அம்மாவா இருக்க முடியாது. முப்பொருள் தான் இருந்தது. பதி பசு பாசம் இருந்தது. அப்போ பதி இருக்காரு, பசு வந்து இவனை பெற்றிருக்க முடியாது, அப்பா அம்மாவா இருந்திருக்க முடியாது. பாசம் மலங்கள் வந்து அவனை போய் அப்பா அம்மாவா இருந்திருக்க முடியாது. இப்போ யார் தான் அவனுக்கு அப்பா அம்மா? யாரும் அப்பா அம்மா கிடையாது. நமக்காவது அப்பா அம்மா இருக்கு, அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்படிப்பட்ட இந்த இறைவன் பிறப்பு இல்லாதவன். பிறப்பு இல்லாதவன் அப்படிங்கிறத நம்ம ஒரு குறையா பார்க்கக்கூடாது. பிறப்பு இல்லாதவன்கிறது அவனுடைய நிறையா பார்க்கணும். பிறப்பு இல்லாத திறமையுடன் அவர் இருக்கின்றதால் தான் பிறப்பை நீக்க முடியும். இப்போ அடியனுக்கு ஏதோ ஓரளவு இந்த தேவாரம் திருவாசகம் தெரிஞ்சதுனால பொருள் சொல்ல முடியும். நான் இந்த புத்தகத்தை பார்த்ததில்லை, இதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னாக்கா நான் இதெல்லாம் இந்த அளவு கூட நான் சொல்ல முடியாது. அதுபோல் எவன் ஒருவனுக்கு ஓரளவு தெரியுதோ அவன் தான் அந்த கிளாஸ் எடுக்க முடியும். எவன் ஒருவனுக்கு பிறப்பு இல்லையோ அவன் தான் பிறப்பு இல்லாத நிலையை இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும். தனக்கே இங்கே தாண்டவம் ஆடும்போது அடுத்தவனுக்கு எங்கே அன்னதானம் பண்ணுறது? அதுபோல சிவபெருமான் பிறப்பு இல்லாதவன், அவன் ஆதி இல்லாதவன். இது சைவ சித்தாந்த கருத்து இங்கே உள்ள வருது. பிறப்பார் பிறப்பு சிறப்பாதி அந்தம் செல செய்யும் தேசன் சிறப்பாடுடையார் சிறப்பாடுடையார், அதாவது சிறப்பு உடையார்னு வச்சுக்க வேண்டியதான். சிறப்பு உடையார் திருப்பரியலூரில் விரற்பாரிடஞ்சூழ வீரட்டத்தானே. விரற்பாரிடம்னா வலியன்னு அர்த்தம், ரொம்ப ஸ்ட்ராங்கான திறமையானன்னு அர்த்தம். பாரிடஞ்சூழ, பாரிடமும் சூழன்னு முன்னாடி படிச்சிருக்கிறோம். பாரிடம்ன்றது பூதகணங்கள். வலிய பூதகணங்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து இருக்குமா. எப்போதுமே சிவபெருமான் வர்றாரு அப்படின்னா ராஜாதி ராஜ ராஜகுமார ராஜ மார்த்தாண்ட ராஜாதி ராஜா வருகிறார், பராக் 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 அப்படிங்கிற மாதிரி சுற்றி பூதகணங்கள்லாம் இருக்குமா. இந்த பிறவி ஒருவேளை நம்மலாம் இறந்துட்டோம் என்றால், எப்போ இறந்தாலும் நாமும் அந்த பூதகணங்களில் ஒருவராக மினிமம் இருக்கும். டெஃபினட்டா இது உண்டு. எல்ஐசியில் சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 5 lakhs வந்துடும், அதுக்கு மேலே இவ்வளோ வரும், போனஸ் மாதிரி வரும்பாங்க. அது மாதிரி நம்ம இந்த வகுப்பை அட்டென்ட் பண்ணுறதுனாலேயே குறைஞ்சபட்சம் தேவகணங்களாக இருக்கும். சாமி போகிறாரு அப்படின்னா அவரோடவே நம்ம சேர்ந்துப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் ஆழ்ந்து படிச்சிட்டோம், சைவ சித்தாந்த சுடர் பட்டம் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிடலாம். சாமிக்கு சாமரம் வீசுகிற மாதிரி போகலாம். எது வேணும், எந்த ஜாப் வேணும், என்ன வேலை செய்யணுங்கிறத நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க.
பாரிடஞ்சூழ விரட்டத்தானே, வலிய பூதகணங்கள் சுற்றி இருந்து வாழ்த்தக்கூடிய நிலையில் இருக்கின்ற திருப்பரியலூர் வீரட்டத்தான தலத்தில் இருக்கின்ற பெருமானே. கரிந்தார் இடுகாட்டில் ஆடும் கபாலி. கரிந்தார்னா இறந்தவர்களை எரிக்கின்ற புதைக்கின்ற அந்த சுடுகாட்டில் இருந்து ஆடும் கபாலியாகிய சிவபெருமானே. புரிந்தார் படுதம் புறங்காட்டில் ஆடும். புறங்காடுனா சுடுகாடு. சுடுகாட்டில் ஆடுறதுன்னா என்ன? சிவபெருமானுடைய ஆட்டம் தானே எல்லாமே. சிவபெருமான் உயிர்கள் அடடா ஏதோ உண்மைன்னு நினைச்சமே, நல்லா படிக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சமே, அது வேஸ்ட் ஆச்சு. நல்லா சொத்து சேர்க்கறது தான் நல்லதுன்னு நினைச்சமே, அது வேஸ்டா போயிடுச்சு. நல்லா குடும்பத்தோட என்ஜாய் பண்றது தான் நல்லதுன்னு நினைச்சமே, அது வேஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா வேர்ல்டு டூர் போகிறது, வருஷம் மாதத்தில் ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வர்றது, சிங்கப்பூர் போகிறது, ஷாப்பிங் போகிறது, சண்டே மட்டன் எடுத்து சாப்பிட்றது, அதெல்லாம் நல்லதுன்னு நினச்சோமே, அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. எங்கே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே? யாரையுமே காணுமே. நம்மகிட்ட கடன் வாங்கினவங்களாம் எங்கே? யாரையுமே காணுமே. மனைவி எங்கே? யாரை காணுமே? மனைவியை காணுமே. மகளெல்லாம் எங்கே? ஓ மகன், அவனையும் காணுமே. அப்புறம் தம்பி, அத்தை, ஒருத்தனையும் காணுங்க. வாழ்க வாழ்க சொன்னானே, பாரதமேன்னு சொன்னானே, ஒருத்தனையும் காணும். ஒரே ஒருத்தன் தான் சிவபெருமான் இருக்க. கடவுளே, யாரையெல்லாம் கண்டுகிட்டு என் வாழ்நாளை கழித்தேனோ அவர்களெல்லாம் என்னை கண்டுகொள்ளவில்லை. யாரை கண்டுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னனோ நீ என்னை கண்டுகிட்டு நின்றுட்டு இருக்க சாமி. நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ அங்கே நிற்கிற. இதுதான் சிவபெருமானுடைய பெருமை. புறங்காட்டில் ஆடும் நம்மளுடைய வினைகளை புரிந்தார் படுதம் புறங்காட்டில் ஆடும் பெருமான். நம்மளுடைய வினைகளை சுற்றி இருக்கின்ற பெருமான். தெரிந்தார் மறையோர் திருப்பரியலூரில் விரிந்தார் மலர்ச்சோலை விரட்டத்தானே. அதே வரிதான். தெரிந்தார்னாக்க நல்லா தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். இவருக்கு சைவ சித்தாந்தம் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் படிச்சிருக்காரா? பதினா பசுக்கும் வித்தியாசம் தெரியுமா? மலத்துல 3 இருக்கே, ஆணவம் வேற, கண்மம் வேற, மாயை வேற. இது 3 சேர்ந்தா மலங்கள். அப்புறம் திரோதானத்தையும் மலம் என்று சொல்லலாம். மாயேயம் என்பதும் மலம்தான். இப்போ ஒரு மலமா இருந்துச்சு, அப்புறம் 3 மலமாச்சு, இப்போ 5 மலம் ஆயிடுச்சு. அது மாதிரி அவ்வளோ தெரியுமான்னா இவர் தெரிந்தார், இவருக்கு தெரியும். அதுபோல இந்த மறைகளெல்லாம் நன்கு தெரிந்தார், நன்கு அறிந்தார், நன்கு தெளிந்தார். இவர்களெல்லாம் கூடியிருந்து வணங்குகின்றவங்களாம் அங்கே சாமியை வணங்கிட்டு இருக்காங்க. மறைகளை தெளிந்தாரெல்லாம் இங்கு திருப்பரியலூரில் சிவபெருமானை வழிபடுகிறார்கள் என்றால் நீங்களும் நானும் அங்கேயே குடியா கிடக்கணும், கிடையா கிடக்கணும். ஆடுகள் எல்லாம் கிடை போடுவது என்று சொல்வார்கள். ஒரு 15 நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு வயல்ல கட்டி போட்டுருவாங்க. அது போல நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? திருப்பரியலூர் வீரட்டம் போய் ஒரு வாரம் அங்கேயே கிடையா கிடக்கணும். அறவுற்ற நாணா அனல் 50 அறவுற்ற நாணானா அந்த வாசுகிங்கிற அந்த பாம்பை மேருங்கிற மலையை எடுத்து வில்லாக்கி வாசுகியை சென்டர்ல நானாக்கி அனல் 50 அனலை அம்பா வச்சு செருவுற்றவர் புறம் தீயலை செற்றான். செருன்னா சண்டைக்கு போறார் சாமி. வீரட்டத்தலம் தானே அது, அதனால வீரட்டம் வந்துகிட்டே இருக்கும். சாமியோடைய சண்டைக்கு போறதெல்லாம் வரும், அழிச்சது வெட்டினது குத்துனதெல்லாம் வரும். இது சிவபெருமானுடைய ராஜச குணம், அதெல்லாம் இதில் வெளிப்படும். அவருக்கு ராஜச குணம் எதுக்கு வருது? நான் என்று சொன்னால் அவனுக்கு ராஜச குணம் வெளிப்படும். அந்த குணம் அவனுக்கு இல்லை. சைவ சித்தாந்த மாணவர்கள் ரொம்ப ஆழ்ந்து பிடிச்சிக்காதீங்க இந்த பாயிண்ட்டை, மற்றவர்களுக்காக சொல்கின்றேன். சிவபெருமானுக்கு கோபம் வரும். எப்போ வரும்? நான் பண்ணினேன்னு எவனாவது சொல்லிட்டான்னா கோபம் வரும். நான் சொல்லலை அப்படின்னா, நான் சொல்லாம சிவபெருமானையே அடித்தாலும் பேசாம இருப்பார். நான் சொல்லி தள்ளி நின்னா கூட ஓங்கி உதைச்சுக்கூடாது. அதனால நம்ம இனிமே நான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி? நான் சொல்லாது. அவ்வளவு. அன்னதானம் பண்ணு, உருவ திருமேனி வாங்கு, சைவ சித்தாந்தம் படி, ஒரு புண்ணாக்கும் தேவை கிடையாது. நான் சொல்லாது, என்னோடது சொல்லாது. 2 வார்த்தையை சொல்லாது. அதாவது சொல்லுன்னு தான் நமக்கு கஷ்டம். ஐயோ சொல்லணுமா, நமச்சிவாய சொல்லணுமா, சிவாய நம்ம சொல்லணுமா, எத்தனை தடவை சொல்லணும்? 1000 தடவை சொல்லணுமா? தினமும் சொல்லணுமா? காலையிலையும் சொல்லணுமா? சாயங்காலம் சொல்லணுமா? குளிச்சுட்டு சொல்லணுமா? அசைவம் சாப்பிட்டா சொல்லலாமா? அது சொல்றதுக்கு தானே இந்த இவ்வளோ கேள்வி கேட்குற. நீ சொல்லாத, அது ஈஸி தானே. அசைவம் சாப்பிட்டாலும் சொல்லாத, சைவம் சாப்பிட்டாலும் சொல்லாத, காலையிலையும் சொல்லாத, சாயங்காலமும் சொல்லாத.
இந்த ஒரே ஒரு மதத்துல தான் 2 வார்த்தையை சொல்லாத முக்கியில முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உனக்கு. 4 மறைகள் இருந்தா என்ன, 6 அங்கங்கள் இருந்தா என்ன, அதெல்லாம் பத்தி நமக்கு தேவையே கிடையாது. 4 மறைகளையும் படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அது படிக்காமலே இருந்துடும். 2 வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். முதல்ல வாயால சொல்ல வேண்டாம், செயல்ல அதை காமிக்க வேண்டாம், மனதுல அதை நினைக்க வேண்டாம், அவ்வளவுதானே. சொர்க்கம் கேரண்டி, சத்தியம். இதை விட எளிமையா எங்க இருக்கு சொர்க்கத்துக்கு வழி? நீங்க போய் இமயமலையில உட்காந்துருக்கணும், ஒத்த காலிலே நிக்கணும், அதெல்லாமா சொல்றோம். அருமையான ஒரு இது. செருவுற்ற நானா அனல் 50 செருவுற்றவர் புறம் தீயழச் செற்றான். எல்லாம் ஃபுல்லா ஃபயர் ஆகி எரிஞ்சிருச்சு. தெருவிற் கொடிசூழ் திருப்பரியலூரில், தெருக்களில் அது பூஞ்சோலை மாதிரி இருக்குமா. அந்த இதுல போனாக்க எங்க பார்த்தாலும் கொடி மலர்கள் மரங்கள் எல்லாம் இருக்குமா திருப்பரியலூர்ல. வெறுவுற்றவர் தொழும் வீரட்டத்தானே. வெறுவுற்றவர்னா பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறாங்க? பிறவிக்கு பயப்படுறோம். சாமி திரும்ப பிறந்துடக்கூடாது, பிறவாமை வேண்டும், பிறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். தாய் தந்தை இல்லாத சிவபெருமான் தாயே அம்மையே என்ன வேணும் அப்படின்னு நேருக்கு நேர் 1 to 1 அவர் கேட்கிறாரு. இந்த அம்மா பதில் சொல்றாங்க. அவ்வளவு பக்கத்துல நிக்கிறாங்க. பக்கத்துல நின்று அம்மையே உனக்கு என்ன வேணும் என்று சொல்லும்போது, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் சாமி. அடுத்த எலெக்ஷன்ல என்னைய நம்பர் 1 ஆக்கிடு, இந்த மாநில தலைவியா நீ ஆக்கிடு, என்னை ஒரு செயலாளர் போஸ்ட் போட்டு கொடு, அந்த அந்த மாவட்டம் கடலூர் மாவட்டத்தெல்லாம் என்கிட்ட கொடு, காரைக்கால் என்கிட்ட கொடு, அப்படிலாம் கேட்கவே இல்லை அந்த அம்மா. இந்த மாதிரி கேட்டாங்க, பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன வேணும்னு கேட்டது சிவபெருமான், என்ன வேணும்னு சொல்றது இந்த அம்மா சொல்றாங்க. அப்போ சிவபெருமான் இதை பண்ணி தருவாரா பண்ண மாட்டாரா? பண்றதுக்காக தானே உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டாரு. அப்படி இதை கேட்டுட்ட பின்னாடியும் அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த நிலையில சிவபெருமான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே பிறப்பு இருக்கலாம், இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் உங்களுக்கு எனக்கும் பிறப்பு இருக்காதா என்ன? இருக்கும். பிறந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிறந்தாலும் பரவாயில்ல, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் புண்ணடிக்கேன்னு சொல்லுவார் அப்பர் பெருமான். அது போல உன்னை மறவாமல் இருந்தா போதும். அந்த அளவில் வெறுவுற்றவர் தொழும் வீரட்டத்தானே. இந்த பிறக்க வேண்டாம் என்று, பிறவி வேண்டாம் சாமி, போதும், எல்லாம் போதும், எல்லாம் பார்த்துட்டேன், என்ன இப்போ இன்பங்கிறான், ஒரு வாரம் கழிச்சு அதே துன்பங்கிறான். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிறான். அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா ஜெயிச்சவங்க, பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணுன்றாங்க, ஏன்டா இப்படி ஒரு பிள்ளை பிறந்ததுன்றான். கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன நம்ம வேண்டும் வேண்டும் வேண்டும்னு நம்ம வேண்டுறோமோ இதுவே நமக்கு துன்பமாயிடுது. அரசாங்க வேலைக்கு போகணும் அரசாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லி அங்கே லாரியா லஞ்சம் வாங்கி பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவில் வெறுவுற்றவர் தொழும் வீரட்டத்தானே என்றால் பிறவிக்கே அஞ்சுபவர்கள், அவர்களெல்லாம் தொழுகின்ற வீரட்டத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவாமை வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதான் சொன்னாரு, அப்பர் சுவாமிகள் அதான் சொன்னாரு, திருஞான சம்பந்தர் அதான் சொன்னாரு, மாணிக்க வாசகர் அதான் சொல்றாரு, வள்ளல் பெருமான் கொஞ்சம் மாற்றி சொல்லுவார். பிறவாமை வேண்டும்னு சொல்ல வேண்டாம், இரவாமை வேண்டும் கேளுங்க. அப்படி மாத்தினா தானே டிஃப்ரெண்டா இருக்கும். நான் வேற நீ வேறன்னு காமிக்கிறதுக்கு ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும்ல. அதனால எல்லாரும் பிறவாமை வேண்டும் சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம். நம்ம புதுசா வந்திருக்கிறோம், சரி இரவாமை வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்தது நரையார் விடையான். நரைன்னா வெண்மை, பெண்மையான விடையை கொண்டவன். அவனுடைய அந்த இடப வாகனம் வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். நலங்கொள் பெருமான். நலங்கொள் பெருமான், நன்மைகள் செய்யக்கூடிய பெருமான். அவனுடைய குணமே அதுதான். அவன் ஏதாவது செய்கிறான்னா நன்மை தான் செய்யணும். நேற்று கூட ஒரு சிவனடியார் என்கிட்ட பேசிட்டு, சாமி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னாரு. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டேன். நல்லா இருந்தார், இப்போ கெட்டு போயிட்டாருங்க, கடை லாஸில் போகுது, கால் அடிபட்டுருச்சு, சிவபெருமான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியா சிவபெருமான் வேலையை எப்படி காட்டுவார்? நீ கீழே விழுந்து முழங்கால் ஒடிச்சுக்கிட்ட அப்படின்னா சிவபெருமான் ஒடிஞ்சா சிவபெருமான். நடக்கும்போது சிவபெருமானை நினைக்கலையே. 54 வயசா நடந்துக்கிட்டு இருந்த இதெல்லாம் சிவபெருமானால நீ சொல்லலை. நேற்று காலையில் ஸ்லிப்பாகி விழுந்துருச்சு, இது சிவபெருமான் ஆயிடுச்சு. நீ பெரிய அறிவாளி, மற்றவங்களாம் என்ன முட்டாள்.
54 வயசு ஆகுது. 54 வயசுல ஒரு தடவை கூட உனக்கு நான் முழங்காலில் ஃப்ராக்சர் ஆனது கிடையாது. ஒரு நாளும் ஒரு அடியும் நீ எடுத்து வைக்கும்போது இது சிவபெருமானால வைக்கிறேன் நல்லா வைக்கிறேன், இது சிவபெருமானால வைக்கிறேன் நல்லா வைக்கிறேன்னு சொல்லாதவன் நீ. நேத்து நீ எங்கேயோ மேலே பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டே மாடிப்படியில் இறங்கிட்டு கால் ஸ்லிப் ஆகி முழங்கால் உடஞ்சிச்சுன்னா சிவபெருமான் போட்டாரு. அதையும் கேட்டுக்குவாரு சிவபெருமான். அதுதான் அந்த பிள்ளை ஒரு பாவம் அப்பாவி பிள்ளை, அந்த சிவபெருமான் பிள்ளை. நரையார் விடையான் நலங்கொள் பெருமான் சொல்றது திருஞான சம்பந்த பெருமான், பொய் சொல்ல மாட்டார். நலங்கொள் பெருமான், நன்மைகளை செய்யக்கூடிய, நன்மையே உடலாக கொண்ட, கருணையே உடலாக கொண்ட பெருமான். அரையார் அரவம் அழகா அசைத்தான். அவனுக்கு பெல்ட் போட்டிருக்கிறதே அரைஞான் என்று சொல்லக்கூடிய அவருடைய கீழ் ஆடையில அவர் மேலே போட்டிருக்கிறது அரவத்தை பெல்ட்டாக போட்டிருக்கிறார். இடையில் பாம்பை கச்சாக அழகாக அணிந்தவன். சில பேர் பெல்ட் போடுறதே பக்கில் நேராக வச்சு போட மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்கும், பேண்ட் ஒரு பக்கம் இருக்கும், ஷர்ட் ஒரு பக்கம் வெளியில வந்துடும். இன் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவான், பின்னாடிலாம் தூக்கிக்கிட்டு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. சிவபெருமான் பாம்பை பெல்ட்டாக கட்டினாலும் நேருக்கு நேரு சென்டரில் வச்சுருப்பார். மனைவிக்கு பாதி பங்கு மனைவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா மனைவிக்கு தெரியாம கண்ணை மட்டும் இப்படி திருப்பலை, கண்ணுலையும் பாதியை கொடுத்துருக்க. நம்மளை ஒன்றரை கண்ணன்னு எவனாவது சொல்லுவானே, சொன்னா சொல்லிட்டு போறான். அப்புறம் என்ன, ஒரு கூறு உடையான்னு அப்படின்னா கொடுத்துதானே ஆகணும். நியாயவான், தர்மன். அவனை போய் நம்ம காலை ஒடிச்சிட்டான்னு சொல்றாங்க சில பேர். சரி, அரையார் அரவம் அழகா அசைத்தான் திரையார் புனல் சூழ் திருப்பரியலூரில். திரைனா அலைகளாக புனல்கள் அந்த குளங்கள்லையும் ஆறுலையும் புனல் சூழ்கின்ற திருப்பரியலூரில் விரையார் மலர்ச்சோலை வீரட்டத்தானே. நல்ல மனம் பொருந்திய மலர்களை கொண்ட சோலைகளை கொண்ட வீரட்டத்தானே. எப்படி இதை, அதாவது ரெண்டு எதிர்நிலைகளை சொல்றாரு. ஒரு பக்கம் அவனுடைய வீரச்செயல், வெட்டுனான் குத்துனான் அழிச்சான் எரிச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆலயம் எப்படி இருக்கும், அந்த ஊர் எப்படி இருக்கும்னாக்க சோலைகள் சூழ்ந்த ஊரா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதாவது வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிற மாதிரி வெயிலை காமிச்சிட்டு கோபத்தை காமிச்சிட்டு அவனுடைய அந்த ஊருடைய சாஃப்ட்னஸையும் சொல்றாரு, எவ்வளவு மென்மையா இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது, வளைக்கும் எயிற்றின் அரக்கன் வரை கீழ் இளைக்கும் படிதான் இருந்தோன் ஏழை அன்னம் திளைக்கும் படுகர் திருப்பரியலூரில் விளைக்கும் வயல் சூழ்ந்த வீரட்டத்தானே. நல்லா விளையிற வயல்கள்லாம் இருக்கு. வளைக்கும் எயிற்றின், நல்லா பல் கோரப்பல்லா சிங்கம் புலி மாதிரி அப்படி பல்லை கொண்ட ராவணன். அரக்கன் என்றால் ராவணன். ராவணன் வரை கீழ் இளைக்கும், அவனை கீழே வச்சு அவன் அந்த கைலாய மலையை எடுக்க நினைத்த போது அவனை அழுத்தி கொன்று படிதான் இருந்தோன் ஏழை அன்னம் பெண் அன்னம் புணரும் திளைக்கும் படுகர் திருப்பரியலூரில். அதை சொல்லிட்டு அடுத்ததாக திருப்பரியலூரை பற்றி சொல்றாரு. பெண் அன்னப்பறவைகள் இருக்கு இல்லையா, அன்னப்பறவைகள் பெண் அன்னம் புணரும் என்றால், புணர்வது என்றால் இன்னொரு ஆண் அன்னம் இருக்கணும். ஸோ பெண் அன்னப்பறவைகளும் ஆண் அன்னப்பறவைகளும் புணர்ச்சியில் இருக்கக்கூடிய, மிகுதியாக நல்லா நெல் விளைவிக்கக்கூடிய, அப்பெல்லாம் நல்லா காவிரி ஆற்றுல தண்ணி நிறையா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், மிகுதியான நெல் விளைவிக்கும் வயல் சூழ்ந்த வீரட்டத்தானே என்கிறார். 8வது பதிகம் என்பதால் ராவணனை பற்றி குறிப்பிடுகிறார். 9வது பதிகத்தில் எப்போதுமே தெரியும் பிரம்மா விஷ்ணுவை பற்றி சொல்லுவார். அடுத்தது, வளங்கொள் மலர் மேல். வளம்னா நல்லா ஒளி பொருந்திய ஷைனிங்காக இருக்கிற மலர் மேல். மலர் மேல் அயன் ஓத வண்ணன், கடல் வண்ணன் பேர். துளங்கும் மனத்தார் தொழ, அதாவது அச்சத்துடன் இருக்கின்ற அச்சம் பொருந்திய மனத்தை உடையவர்கள் தொழ. அவங்க ரெண்டு பேருக்கும் அச்சத்தோட சுவாமியை தொழறாங்க. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அவங்களால அந்த அடிமுடி தொட முடியவில்லை என்பதாலும், அதில் பிரம்மா தொடலைங்கிற உண்மையை ஒத்துக்காம கூடுதலாக ஒரு பொய்க்கு இன்னொரு பொய்யை சொன்னதுனாலும் ரொம்ப பயந்து போய் துளங்கும் மனத்தார் அப்படின்னா படபடப்போட நிற்கிறாங்களாம் சாமிக்கு முன்னாடி. திருவண்ணாமலையில் நேற்று நாங்கள் பார்த்தோம், கிரிவலம் போயிருக்கும்போது பார்த்தோம், அவங்க ரெண்டு பேரும் படபடப்பாக நின்றுட்டு இருந்தாங்க. துளங்கும் மனத்தார் தொழ தழலாய் நின்றான். தழலாய் நின்றான். கொம்பனாளோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியல் விரட்டத்தானே. இளங்கொம்பு போன்றவளோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியல் விரட்டத்தானே. சடையன்
பிறையன் சமணர்கள் சாக்கியரோடு அடை அன்பிலாதான். சிவபெருமான் சில பேர்கிட்ட அன்பு காட்ட மாட்டான். யாருக்கிட்ட காட்ட மாட்டான்? இந்த சமணன்ட்டையும் சாக்கியத்தையும் காட்ட மாட்டான். இவர்களும் ரிவர்ஸாகவும் இதை போடலாம். சமணர் சாக்கியர்கள் அடை அன்பிலாதார், சடையன் பிறையனிடம் அன்பிலாதார்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கிட்ட அன்பு காமிக்காம சிவபெருமானை வணங்காதவர்கள் இந்த சமணரும் சாக்கியர்களும். அடியார் பெருமான், நமக்கெல்லாம் பெருமானவன் தான். உடையன் புலியின் உரி தோல், புலியோடைய தோலை உரித்து அரைமேல் விடையன் திருப்பரியல் விரட்டத்தானே, புலித்தோலை அணிந்திருக்கின்ற பெருமானே. நறு நீருகும் காளி, நறுனா நறுமணம்னு சொல்றோம்ல, மனம்னா அப்புறம் நறுமணம் சொல்றோம். அதுபோல நல்ல மனம், நல்ல மனம். நறு நீர் அப்படின்னா நல்ல நீர், குடிநீர், மினரல் வாட்டர் மாதிரி நல்ல நீர் பொருந்திய சூழ்ந்திருக்கின்ற சீர்காழி, காளி என்றால் சீர்காழி, அதை சேர்ந்த ஞான சம்பந்தனாகிய நான் வெறிநீர், வெறின்னா மணங்கமலும், திருப்பரியல் வீரட்டத்தானை பொறி நீடரவன் புனை பாடல் வல்லார்க்கு. பொறினா பொறி பொறியா இருக்குன்னு சொல்றோம்ல, புள்ளி புள்ளியா இருக்கக்கூடியது, புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய நீட அரவன், பாம்புல புள்ளி புள்ளியா இருக்கும் உடம்புல பார்த்தீங்கன்னாக்க. அப்படி புள்ளிகளை உடைய நீண்ட பாம்பை அணிந்திருக்கின்றவன் புனை பாடல் வல்லார்க்கு, இந்த புனைந்து போற்றிய அவனுடைய வீரத்தையும் சொல்லி, அதே போல இந்த அழகையும் சொல்லி, ஊரோட அழகையும் சொல்லி, அவனுடைய அழகையும் சொல்லி, இப்படி புனைந்து பாடியிருக்கின்ற இந்த பாடல்களை இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் சிவபெருமானை பற்றி பார்த்தோம். இப்போதான் நமக்காக பார்க்க போறோம். நமக்கு என்ன சார் ஆகுது அதை சொல்லுங்க. அவன் சடைய வச்சிருந்தான், அவன் முப்புறத்தை அழிச்சான், அவன் பிரம்மாவுக்கு அங்கிக்கல, இதே ஒரு பாட்டிலையும் சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு. இதை படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது வருமானம் உண்டா? அதை சொல்லுங்க. கேட்கலாம், ஞானசம்பந்தத்தை கேட்கலாம். ஞானசம்பந்த பெருமானே, இதுல ஏதாவது வருமானம் உண்டா சொல்லுங்க. புனை பாடல் வல்லார்க்கு அரும் நீடு அவலம் அரும் பிறப்பு தானே. அவலம் இது ஒன்று இருந்துட்டா போதும். இவ்வளோ நேரம் நமக்கு உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னுலாம் எதையும் சொல்லாம கடைசியா மொத்தமா கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இந்த பாடலை பாடினால் நமக்கு என்ன ஆகும்? அரும் நீடு அவலம், நீடு அவலம் அப்படின்னு சொல்லி. நீடு அவலம்னா என்ன? துன்பம். இந்த பிறவி துன்பம் தானே பெரிய துன்பம். மற்றதெல்லாம் கோல்டு காஃப்லாம் சின்ன துன்பம். மெடிக்கல்லே மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். கேன்சர்னா சர்ஜரி பண்ணித்தான் ஆகும். பிறவின்னா அது சர்ஜரிக்கு மேல். இந்த உலகத்தில் ஆப்ரேஷனே கிடையாது. எந்த எம்டி எம்எஸ் யூகே யூஎஸ் எங்கே படிச்சிருந்தாலும் பிறவிக்கு வராதுப்பா. ஒரு ஆப்ரேஷன் இப்போ வந்திருக்கு, லேசர் ஆப்ரேஷன். அது உனக்கு இப்படி கையில் இப்படி பண்ணி விட்டா ஒன்றுமே உனக்கு பிறவியே வராது. அந்த மாதிரி ஆப்ரேஷன் எங்கேயுமே கிடையாது. அந்த ஆப்ரேஷனை நமக்கு பண்ணித்தரக்கூடிய நீடு அவலத்தை நீக்குகின்ற, அறுக்கக்கூடிய, பிறப்பை அறுக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு திருப்பரியல் வீரட்டத்தானை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார். இந்த பதிகத்தை நாம் பாடுவதால் நமக்கு அரும் அவலம், நம்முடைய தீமைகள், நம்மளுடைய துன்பங்கள், நாம் செய்த பாவங்கள், நாம் இனிமேலும் தொடர்ந்து பிறக்கின்ற இந்த பிறவி சங்கிலி, இது எல்லாமே அருந்து போயிடும் அப்படின்னு சொல்றார். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இறைவியின் பெயர் இளங்கொம்பனையாள், இளங்கொம்பு அணையாள். சாமி பேரு திருப்பரியல் வீரட்டநாதர். சரி, அடுத்த பதிகம் நம்ம போகலாம். அடுத்த பதிகம் தீராத வழக்குகள் தீரவும், வியாபாரம், தொழில், விவசாயத்தில் வருவாய் பெருகவும் ஓத வேண்டிய பதிகம். எல்லாரும் இதை விரும்பி படிக்கலாம். அந்த பதிகத்தை எல்லாருக்கும் இதானே வேணும். இது போக குடும்பத்தில் நம்மளுடைய சகோதரர்கள், இந்த பதிகத்தை நம்ம சகோதரருக்காக பாடினாக்க மூத்த சகோதரருக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஜோசியர் மாதிரி சொல்கிறேன் நான். இந்த பதிகத்தை நீங்கள் பாடினால் உங்களுடைய மூத்த சகோதரருடைய நிலை உயர்வு. உங்கள் மூத்த சகோதரருக்கு சரியாக வேலை கிடைக்கல, இன்னும் டெம்பரரியாகவே இருக்காரு அப்படின்னா இந்த பதிகத்தை படிக்கலாம். நான் இந்த பதிகத்தை எதுக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அத்தனையும் அப்படியே நடந்திருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கள் ஒரு என்னோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு அட்மிஷன் வேணும் ஒரு குறிப்பிட்ட காலேஜில், ஐஐடி, எஸ்எஸ்எம், அது மாதிரி ஒரு டாப் காலேஜில் அட்மிஷன் வேணும். நல்லா படிக்கிற பொண்ணு. கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கு. அந்த பார்டரில் இருக்க அவங்களுடைய கட் ஆஃப்னு சொல்லுவாங்களே, அந்த கட் ஆஃப் 0.1 இருக்குது.
0.1 வேற யாராவது வந்துட்டாங்கன்னா கிடையாது, 0.1 மார்க் பர்சன்டேஜில் வேற யாரும் இல்லைனாக்க கிடைச்சிரும். என்ன பண்ணுறது? இந்த பதிகத்தை பாட வேண்டியது. இது மந்திரம். இந்த மந்திரத்தை என்னுடைய நண்பரையும் படிக்க சொன்னேன். நானும் அந்த பெண்ணுக்காக படித்தேன். படித்தா அங்கே ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு. அந்த பெண் போய் அங்கே கவுன்சிலிங்கில் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே, அம்மா இது முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இல்லை, இந்த பிரான்ச் கிடையாது, போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு எழுந்துச்சு வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்போது திரும்ப அந்த கவுண்டரில் யார் அந்த ஆஃபீஸர் இருந்து இடம் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களே எழுந்துருச்சு வந்து கேட் நாங்கள் கூப்பிட்றாங்க. வாமா வாமா மாமாம்மா, இப்போ தெரியுதுமா, எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் மாறி இருக்காருன்னு நினைக்கிறேன், இப்போ ஒன்றே ஒரு சீட் இருக்கு, சரி 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 அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு மந்திர பதிகம் இது. இது ஏதோ காசுக்காக பாடுறதுன்னு நினைக்காதீங்க, காசுக்கு கூலி இல்லை. அது முதல் வரி மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர மற்றது எல்லாமே இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் மந்திர பதிகம். அத்தனை இதுக்கு இது படிக்கணும், முட்டு வலிக்கு இது படிக்கணும், முழங்கால் வலிக்கு இது படிக்கணும், எல்லாத்துக்கும் இந்த ஒரு பதிகம் படித்தா போருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இந்த பதிகம் திருவேலி மிளலை என்ற தளத்தில் அருளப்பட்டது. திருவேலி மிளலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதுதான் ஒரு தேவலோகமாக இருந்திருக்கு திருவேலி மிளலை. யாரெல்லாம் அந்த தளத்துக்கு போகலையோ உடனே போயிடுங்க. அந்த ஆலயத்தில் இருக்கிற கோபுரம் வந்து தேவலோகத்திலிருந்து அப்படியே சைன் வந்து கீழே இறங்கி அப்படியே உட்காந்துருக்கு அந்த கோவில். அது இங்கே கட்டின கோபுரம் கிடையாது, சாமிக்கு மேலே இருக்கிறது, இங்கே கட்டுறது கிடையாது. தேவலோகத்திலேருந்து அப்படியே வந்து இறங்குனது. இப்போ மேலேருந்து ஏதோ ஒன்று ராக்கெட் எடுத்து ஹெலிகாப்டர் வந்து இறங்குது இல்லையா, அந்த மாதிரி மேலேருந்து வந்து இறங்குனது. அந்த மாதிரி ஒரு தளத்தை நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். உடனடியாக இன்னொரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே இந்த தளத்தை போய் பாருங்கள். திருவேலி மிளலைன்னு பேர். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் 1ஆம் திருமுறை, பதிக எண் 92. இது குறிஞ்சி பண்ணில் அமைக்கப்பட்டுள்ளது. இதோட கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். திருவேலி மிளலை அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து பல காலமாக மழை இல்லாமல் பஞ்சம் போய் ஆற்றுல தண்ணி இல்லை, விவசாயம் கிடையாது, மக்களுக்கு வருமானம் கிடையாது, விவசாய தொழில் தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது, ஃபேக்ட்ரி எல்லாம் கிடையாது. அங்கே பஞ்சத்தால் மக்கள் வாடுகிறார்கள். நம்மளுடைய அருளாளர்கள் அங்கே போகும்போது அவங்க பிறவி எடுத்ததே இந்த ஆன்மாக்களுடைய இந்த உயிர்களோட இவங்களெல்லாம் நல்வழிப்படுத்த தானே. அவன்கிட்ட போய் பசியோட உட்காந்துருங்கன்ட்ட இங்கே வா மந்திரமாவது நீரு அப்படின்னு அட போய நீரு குடிக்கிறதுக்கு மீதியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால முதல்ல அவங்களுக்கு எல்லாருமே அந்த அன்னம்பாளிப்பு அன்னதானம் என்று சொல்லக்கூடிய பசியை போக்கினார்கள். பசியை போக்கும்போது ஞானசம்பந்த பெருமானும் அங்கேருந்து பண்ணுறாரு, நாவுக்கரசரும் அங்கேருந்து பண்ணுறாரு. அவங்க பசி போக்குறதுக்கு அவங்களுக்கு காசு வேணும்ல. ஞானசம்பந்தர் என்ன வேலை செய்கிறார்? சும்மா பாடுறது தானே அவருக்கு வேலை. நாவுக்கரசர் மட்டும் என்ன இதில் ஆஃபீஸில் ஹெட் கிளார்க்காக இருக்காரா? அதுவும் கிடையாது. அவரும் சும்மா பாடுறது, நாள் ஃபுல்லாக பாடிக்கிட்டே இருக்க வேண்டியது. சரி, இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வரும் இப்போது? அதனால பெருமான் தானே நமக்கு, பெருமான்கிட்ட போய் பாடுவாங்க. பெருமான் வந்து என்ன பண்ணுவார், ஒரு காசு கொடுப்பார். ஒருத்தரை வந்து மேற்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் ஒருத்தர் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலையும் தனித்தனியாக காசு வைப்பார். நீ அங்கே வந்து பாடு, உனக்கு அங்கே ஒரு காசு வைக்கிறேன், இங்கே வந்து பாடு, இங்கே ஒரு தங்க காசு வைக்கிறேன்னு சொல்லி பாடுறதெல்லாம் ஃபுல்லாக கேட்டுட்டு அவங்க பாடி முடிச்சு போகும்போது ஒரு காசு கூலி கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு காசு கொடுத்தாரு. எவனா ஒரு கஞ்சம் பாருங்க. ஒரு 10 காசை கொடுத்தா இவனுங்க 10ஐயும் வாங்கிட்டு பாடாமல் போயிட்டாங்கன்னா அதனால நம்ம கொத்தனார்லாம் வேலைக்கு கூப்பிட்டோம்னா நம்ம 10 நாள் வேலைக்கு இந்தாப்பா 10 நாள் வேலைக்கு உண்டான பணம் அவன் கூலியை கொடுத்துட்றான்ப்பா அப்படின்னு கொடுத்தா மறுநாள் அவன் வரமாட்டான் வேலைக்கு. அதனால தினமும் படி காசுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு படி அளக்குறது. இன்னைக்கு பாடினியா இதை வாங்கி நாளைக்கு வந்து பாடு ஒழுங்கா, பாடினா காசு தான், இல்லைன்னா இல்லை. அதுபோல் அவங்க 2 பேரையும் பாட சொன்னார். 2 பேரும் பாடுவாங்க, காசு இருக்கும். காசை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து அந்த காசை பணமாக மாற்றி, பணத்தை அரிசி சமையல் பொருள்களாக மாற்றி அதை கொண்டு வந்து சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி பல காலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எத்தனை பதிகம் பாடியிருப்பாங்க பாருங்க. நமக்கு இந்த ஒரு பதிகம் தான் வாசி தீரவேன்னு கிடைச்சிருக்கு. இது கடைசியாக பாடின பதிகம். முன்னாடி தினந்தோறும் ஒரு பதிகங்களை பாடி அவங்க காசு வாங்கினாங்க. அப்போது எத்தனை நாள் பாடியிருப்பாங்க? ஒரு 2 மாதம் அங்கே இருந்ததுன்னா கூட ஆளுக்கு 60 பதிகம் பாடியிருப்பாங்கல்ல. ஞானசம்பந்தர் 60 பாடியிருப்பாரு, நாவுக்கரசர் 60 பதிகம் பாடியிருப்பாரு. எந்த திருமுறையில் இருக்குது நமக்கு? திருவேலி மிளலையில் 120 பதிகம். நான் சொல்கிறது 2 மாதம் சொல்கிறேன். பஞ்சத்தை 2 மாதத்தில் போக்கிட முடியுமா? 2 வருஷம் கூட அவங்க அங்கே இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பர் சுவாமிகளுடைய மடம் இருக்கு இல்லையா, அந்த மடத்தில் எல்லாரும் 9 மணிக்கே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஞானசம்பந்தருடைய மடத்தில் எப்போ பார்த்தாலும் லேட் ஆகும். 11 மணிக்கு தான் முதல்ல அரிசியே வெளியில் வரும். எல்லாரும் அதே ஒரு பேச்சு ஆயிடுச்சு.
இங்கே அங்கே போனால் லேட் ஆகும்ப்பா, இங்கே போனால் சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அது ஊர் மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்டா அப்படி நடக்குதுன்னு அப்புறம் ஞானசம்பந்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சாமி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இதில் லேட் ஆகுதுன்னு சொல்லி. ஞானசம்பந்தர் ஏன் லேட் ஆகுது கேட்குறாரு. நமக்கு இந்த காசு நீங்கள் கொடுக்குற காசை கொண்டு போய் கடையில் மாற்றுறோம், அதில் வந்து நிறைய அந்த வாசி என்று சொல்லக்கூடிய இந்த காப்பர் கலந்துருக்கும் இல்லையா, அரக்குன்னு சொல்லுவாங்களே, அது போல் அந்த அரக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளதை வந்து அவன் ஏதோ இதில் ஊற வச்சு அந்த அரக்கெல்லாம் எடுத்துட்டு காசு கம்மியாக தர்றான், லேட்டாக தர்றான். அதனால அவங்களது நல்லா சூப்பராக இருக்குது காயின், 24 கேரட் பியூர் கோல்டாக இருக்குது. கொண்டு போய் கொடுத்த உடனே 916 பார்க்குறான், கேடிஎம் இருக்கான்னு பார்க்குறான். அவர் அப்பர் சுவாமிக்கு கேடிஎம் 916 போட்டிருக்கு, உடனே அப்படியே எடைக்கு எடை பணம் கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து இது கேடிஎம் இல்லை 916 இல்லை, இரு பார்க்குறேன், நான் இதில் ஊற போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரம் ஊறிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வந்து அதனால தான் நாங்கள் அரிசி வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது, இதுதான் காரணம், எங்கள் தவறு கிடையாது, தவறு உங்கள் தவறு இல்லைன்னா உங்கள் அப்பா தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எங்கள் அப்பாவை தவறு பண்ணார், நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்துக்கிட்டு சாமிகிட்ட வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? வாசி தீரவே காசு நல்குவீர். வாசினாக்க வேரியேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது உயர்வு தாழ். ஒரு நாளைக்கு இப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு அப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு அழுக்கு இருக்குது, ஒரு நாளைக்கு அரக்கு இருக்குது, ஒரு நாளைக்கு காப்பர் இருக்குது, ஒரு நாளைக்கு குரோமியம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் காசு வாசி தீரவே காசு நல்குவீர், குறையில்லாத அழுக்கில்லாத தரமான காசை கொடுப்பீர், கொடுங்க. இது எப்போதுமே மரியாதையோடு சொல்லுவார். இவர் புத்திரனாச்சே, சுந்தரர்னா இதை வேற மாதிரி கேட்டிருப்பார். யோ ஒரு காசை கொடுக்கறதுக்கு கூட காசு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களாம் நீ ஒரு மனுஷனா, நீ உன்னை போய் நான் தோழன்னு சொல்கிறேனே அப்படி கேட்பார். அதுதான் மார்க்கங்களில் வித்தியாசம்னு சொல்கிறது. புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம்னு சொல்லக்கூடியது. இவர் புத்திரன் அப்படிங்கிறதுனால மரியாதையாக கேட்குறாரு. வாசி தீரவே காசு நல்குவீர், கொடுக்குறத கொடுக்குறீங்க சாமி, அது கொஞ்சம் நல்ல காசாக கொடுக்கக்கூடாதா, செல்லா காசை கொஞ்சம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுறீங்க, நம்ம அரிசி நல்ல அரிசியாக கொடுக்கக்கூடாதா, கல் உமி கலந்த அரிசியாக கொடுக்குறியே அப்படிங்கிற மாதிரி வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மெடலையீர். மாசு இன், மாசு இல்லாதன்னு அர்த்தம். மாசு இல்லாத மிளலையீர். எப்படி கொக்கி போடுறாரு பாருங்க. நீ மாசற்றவன், நீ நிர்குணன் நிர்மலன் எல்லாம், நீ மலங்கள் உன்னை அண்டாது. மலங்கள் வந்து பதி அணிகில் பசு பாசம் நிலாவே, பதியினை சென்று அணுகா பசு பாசம். அப்படிப்பட்ட பியூர் 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 24 கேரட் கோல்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட மாசே இல்லாத ஒரு பெருமான் கொடுக்குற காசுல மாசு இருக்கலாமா? என்ன நியாயம்? இந்த காசை நீ கொடுக்கலையா? நீ கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீ கொடுத்துருந்தா மாசு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. உங்ககிட்டே மாசு இல்லையே. மலம் இல்லாதவன் எப்படி மலத்தை உயிருக்கு ஊட்டுவான்? அப்போ அந்த மாணவ மலம் இருந்து அது சிவபெருமான் நமக்கு ஊட்டல். சிவபெருமான் எப்படி மலத்தை ஊட்டுவான்? முதல்ல அவன்கிட்ட மலம் இல்லை, ஒரு உயிருக்கு போய் மலத்தை ஊட்டுறதுக்காக கருணை கடவுள் செய்வார். சிவபெருமான் நமக்கு எப்படி கஷ்டத்தை கொடுப்பார்? கஷ்டம் அவன்கிட்ட கிடையாது ஃபர்ஸ்ட். அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு கஷ்டம்? மலத்திலேருந்து வராது. மலம் உயிரற்ற பொருள். அந்த கஷ்டம் எங்கே இருந்துச்சு? சிவபெருமான் அவரே எடுத்து கொடுத்தாரா, இல்லை அவருடைய ஒய்ஃபுக்கு முழங்கால் உடைய வேண்டியதை எடுத்து நமக்கு எடுத்து கொடுக்குறாரா? நடுவில் அவர்கிட்ட கஷ்டம் துன்பம் பாவம் எதுவுமே இல்லை, ஆனால் நமக்கு இந்த துன்பம் வருது. அப்போ அது எங்கே இருந்து வந்திருக்கும்? பதி இருக்கு, பசு நம்ம இருக்கோம், பாசம் இருக்கு. பதிக்கிட்ட இது சம்மந்தம் கிடையாது. நல்லது நடந்தாலும் அவருக்கு கொடுக்கல, கெட்டது நடந்தாலும் அவர் கொடுக்கல. மலங்கள் ஒன்றும் தெரியாது, அது இந்த ஸ்பீக்கர் ஃபோன் மாதிரி உயிர் கிடையாது, ஏதோ ஒரு கருவி மாதிரி பயன்படுது. அப்போ நம்மக்கிட்ட தான் இருந்திருக்கும். நல்லா இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ நல்லது செஞ்சுருப்போம், முன்னாடி கெட்டு போய்கிட்டு இருக்கிறோம்னா கெட்டுறது செஞ்சுருக்கிறோம். இதில் என்ன இருக்கு? அருமையான ஒரு இது. ஸோ மாசின் மிளலையீர், மாசே இல்லாத இந்த திருவெளி மிளலையில் இருக்கின்ற பெருமானே, ஏசல் இல்லையே. ஏசல்னா ஏசுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, பழித்தல். ஏசுறாங்க, ஊரே ஏசுறாங்க, ஏசுவார்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். ஏசுன்னே சிலருக்கு பேர் வைப்பாங்க. ஏசல் இல்லையே, பழிப்பு அந்த நிந்தனை அதெல்லாம் இல்லையே. அப்படிப்பட்ட பெருமானே, நீ கொடுக்கின்ற ஒரு காசுல இப்படி மாசு இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதோட காசு சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? காசுக்காக இதை படிக்கிறோம். காசு பணம் கஷ்டமாக இருக்கா? வாசி தீரவே காசு. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு மாணவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த வேலை போயிடுச்சு. அப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தேன், அது சரியாக பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஆர்டர் கைக்கு வர்ற மாதிரி இருக்குது, நாளையிலேருந்து இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி இல்லை பண்ண வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க.
நானும் இந்த பதிகமெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா அப்படின்னு இப்போ மத்தியானமாக அவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கார். இப்போ வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில்லாத திருவேலிமலையில் இருக்கின்ற பெருமானே, பழிப்பு நிந்தனை இதெல்லாம் இல்லாத பெருமானே, நீ கொடுக்குற காசுல ஏன் இப்படியெல்லாம் குறைகள் இருக்கு, சரியா பண்ணி கொடு அப்படின்னு காசு சொல்ற. இந்த காசு உதாரணத்தை நம்ம எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். உடம்ப எடுத்துக்கலாம். சாமி மாசின் மழலையீர், உங்களுக்கு முடி ஜடாமுடியா இருக்கு, எனக்கு முடி கம்மியா இருக்கு, வாசி தீரவே காசு நல்குவீர், நல்ல இந்த கருன்னு உள்ள அடர்த்தியா தொங்குற மாதிரி நமக்கு ஒரு நல்ல முடியை கொடு, அதுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். படிப்புல வாசி கலப்படம் இருக்கு, சரியா படிப்பு வர மாட்டேங்குது, சைவ சித்தாந்தம் புரிய மாட்டேங்குது, வாசி தீரவே காசு நல்குவீர். ஐயா முதல்ல 2 தேன் சொட்டு புரிஞ்ச மாதிரி இருந்தது, அப்புறம் ஏதோ தாத்வீகங்கள், வாக்கு தத்துவம், அப்புறம் அந்த கர்ணம், நானும் கர்ணம் அடிச்சு பார்க்குறேன், ஒரு கர்ணமும் நமக்கு மனசுல நிற்க மாட்டேங்குது, போக கஷ்டமா இருக்கு சப்ஜெக்ட். அப்படிலாம் இல்லை, வாசி தீரவே காசு நல்குவீர், புரிகிற மாதிரி எனக்கு பாடத்தை கொடுங்க, சொல்லி கொடுங்க அப்படிங்க. எதுக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். வண்டி ரிப்பேர் ஆகுறதுக்கு பயன்படுத்தலாம், நல்ல வேலைக்கு போகிறதுக்கு பயன்படுத்தலாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தால் பயன்படுத்தலாம். என்ன கேட்குறோம் நம்ம? வாசி தீரவே காசு நல்குவீர், வியாதி இல்லாமல் உடம்பு கொடு, ஆப்ரேஷன் இல்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லு, டாக்டர் நல்ல மருந்தை கொடுக்க சொல்லு, தாலுகா ஆஃபீஸு அங்கே போகிற நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காமல் வேலையை முடிச்சு தர சொல்லு, நம்ம கொடுக்குற ஃபார்மில் ஏதாவது அதில் எரர் இருக்குது, இதில் எரர் இருக்குது, அதில் இனிஷியல் மாதிரி இருக்குதுன்னு ஏதாவது வாசி இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடு. எதுக்கு வேணாலும் இந்த பதிகத்தை பயன்படுத்தலாம். அதனால தான் நான் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன். இது வேற எங்கேயும் சொல்லலை, நான் எதுவாக இருந்தாலும் இதை பயன்படுத்திடுவேன். நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க்கில் டேப் லீக் ஆனால் கூட நான் இப்போ சாமி வாசி தீரவே காசு நல்குவீர், டேப் லீக் ஆகாத டேப்பு கொடுங்க சாமி, நல்லா எரியிற டியூப்லைட் கொடுங்க சாமி, சவுண்ட் இல்லாத ஃபேன் கொடுங்க சாமின்னு எல்லாத்துக்கும் இதே பாடலாம். நம்ம அடுத்தது இறைவர் ஆயினீர், இறைவன் எல்லோருக்கும் இறைவன். இந்த உலகத்தில் எந்த கடவுள் எத்தனை அவதாரம், தசாவதாரமா இருந்தாலும் சரி, 2 தசாவதாரமா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் இறைவன் நீயே. இறைவன் ஆயினீர், மறைகொள் மிளலையீர், வேதங்களின் ஒளி நிறைந்த அந்த வேதங்களுடைய அந்த மந்திரங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் எல்லாமே அதை ஓத 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 அதுல இருந்து என்ன வருது? வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேங்கிற மாதிரி இந்த மறைகளின் வேதங்களின் ஒளி நிறைந்த அந்த திருவேலிமலைக்கு போனா அங்க எல்லாமே தில்லைவாழ் அந்தணர்கள் மாதிரி அந்தணர்கள் வேதங்கள் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. 24 hours நான் ஸ்டாப் வேதங்கள். அதனாலதான் தேவலோகத்துல இருந்து இது வருது, கோபுரம் வருது. உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் மாடி கட்டணும்னா தேவலோகத்துல இருந்து ஏதாவது இறங்கி வருமா? தேவலோகத்துல இருந்து ஒன்றும் வராது, பழைய பாலித்தீன் கவர் கூட வராது. இங்க கோபுரமே இறங்கி வந்திருக்கு அப்படின்னா இங்கெல்லாம் மறை ஓதிக்கிட்டே இருக்காங்க. திருவேலிமலை அப்படின்னாலே அது பூலோகத்தில் தேவலோகம்னு அர்த்தம். மறைகொள் மிளலையீர், எப்போ பார்த்தாலும் வேதங்களை ஓதுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன்ல 7 மணிக்கு எங்கள் வீட்டு, இப்போ பாருங்க ஒரு நிமிஷத்துல ஒரு சவுண்ட் வரும் 8 மணிக்கு. அதுபோல திருவேலிமலையில 24 hours 365 days 2000 years சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தளத்தை நம்ம இன்னும் போய் பார்க்கலன்னா, நான் ஆக்ரா போயிருக்கேன், நான் இதில் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை பார்த்துருக்குறேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். திருவேலிமலையில போய் பாருங்க. கரைகொள் காசினை முறைமை நல்குமே, கொடுக்குற காசை ஒழுங்கா கொடு, செல்ற காசா கொடு, செல்லாத காசை கொடுக்காத, அழுக்கு காசு அரக்கு காசை கொடுத்து ஏமாத்தாத, கரைகொள் காசினை முறைமை நல்குமே அப்படின்னு கேட்குறாரு. டோனில் கொஞ்சம் வித்தியாசம் வரும். முறைமை நல்குமே அப்படின்னு அப்படியே பையன் அப்பா கிட்ட கேட்குற மாதிரி மரியாதை அப்படி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. சுந்தரர் கேட்டால் வேற மாதிரி கேட்பார், மாணிக்க வாசகர் கேட்டால் வேற மாதிரி கேட்பார், இதையே அப்பர் பெருமான் கேட்டால் வேற மாதிரி கேட்பார். அதெல்லாம் போக போக பார்ப்போம். செய்ய மேனி, சேனா சிவந்த செம்மையான, செக்கச்செவேர்னு சே சொல்கிறோமே, அந்த சிவந்த மேனியீர். சிவபெருமானுடைய கலர் எங்கேயாவது படத்தில் வரைஞ்சிருக்காங்க சிவபெருமானன்னா சிகப்பு கலரில் வரைஞ்சிருக்கணும். அது ஒரு கலர் தவிர வேற எங்கேயும் நமக்கு சொல்லலை. அப்படி இல்லைன்னா பால் வண்ணன்னு சில இடங்கள்ல சொல்கிறாங்க. ஒயிட்டாக இருக்கலாம் அவருடைய உடம்பு, பேக்ரவுண்டை வேற கலரில் கொடுத்துட்டு அவர் உடம்பை ஒயிட்டாக வைக்கலாம். பேக்ரவுண்டெல்லாம் ஒயிட்டாக வச்சுட்டு அவரை ப்ளூ கலர்லையும் பச்சை கலர்லையும் கருப்பு கலர்லையும் ராமனை வரைகிற மாதிரி வரையக்கூடாது. செய்ய மேனியீர், நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஐயா சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஐயா இந்த ஐயா சொல்கிறார், திருஞான சம்பந்தர் ஐயா சொல்கிறார். செய்ய மேனியீர்
மெய்கொள் மிளலையீர். அங்க திருவேலிமிழலைனாலே எல்லாருமே நல்லவங்க, உண்மை பேசுறவங்க, தர்மவாதிகள், நியாயமானவங்க. பொய்க்கே அங்க இடம் இல்லை. ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, தர்கா ஒரு ஊர்ல வேளாங்கண்ணி பக்கத்துல. அங்க வந்து அந்த 12:40க்கு தொழுகைக்கு போவாங்க இஸ்லாமியர். போகும்போது இந்த கடைகளை வந்து பூட்ட மாட்டாங்களாம், அப்படியே விட்டுட்டு அவங்க அந்த இதுக்கு போயிடுவாங்க, மசூதிக்கு போயிடுவாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. கடை திறந்து தான் இருக்கும். அதுபோல அந்த ஒழுக்கம், அதை கடையில போய் திருடிட்டு போறவன், பூட்டி இருக்கிற கடையை உடைச்சு திருடுறவன் ஏன் 12:40க்கு அங்க அந்த கடைகளில் போய் திருடுறது இல்லை? அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க நியதி அந்த ஊர்ல. அதுபோல திருவேலிமிழலையில எல்லாமே ஒழுக்கமா இருக்கும். அங்க என்ன நம்ம சொல்லலாம், குரங்கு போனா கூட குரங்கும் டிசிப்ளினோட போகும். அப்படிப்பட்ட ஊர். செய்ய மேனியீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பை கொண்டவனே உய்ய நல்குமே. உய்ய நல்குன்னா நம்ம என்னை உய்யுமாறு வழி செய். அப்ப இந்த பதிகம் என்ன பதிகம்? இது காசு கொடுக்குற பதிகமா? இது காசுல ஆரம்பிச்சார். இந்த லைன்ல என்ன சொல்றாரு? உய்ய நல்குமே, எனக்கு முத்தி என்று சொல்லக்கூடிய சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் கொடு அப்படின்னு கேட்கிறார். இப்ப ஹெட்டிங் என்ன கொடுக்கணும்? ஐயா அதுல கொடுக்க வேண்டியது முத்தியை அருளக்கூடிய பதிகம் அப்படின்னு கொடுக்கலாம். 3வது பாடல் அப்படித்தானே இருக்கு. உய்ய நல்குமே அப்படின்னு தான் சொல்றாரு. அடுத்தது நீரு பூசி நீர். சிவபெருமானுடைய திருநீர் எங்க பார்த்தாலும் திருநீர் அணிஞ்சிருப்பாரு. ஏறு தேரி நேர், ஏறு மேல ஏறி போறீங்க. இடப வாகனத்தை தான் பயன்படுத்தி அங்கங்க நம்ம கார் எடுத்துக்கிட்டு, சைக்கிள் எடுத்துக்கிட்டு, 2 வீலர் எடுத்துக்கிட்டு, ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு போற மாதிரி சிவபெருமான் டக்குன்னு அப்படி திரும்பினாருனாக்கா உடனே ஒரு நந்தியம் பெருமான் போய் நிற்பாரு, ஏறி உட்காருவாரு, கிளம்பிடுவார். அப்படி ஏறுது ஏரி நீர் கூறு மிளலையீர். கூறுன்னா நல்ல ஒரு புகழ்பெற்ற, புகழக்கூடிய, புகழ் வாய்ந்தன்னு அர்த்தம். புகழ் வாய்ந்த திருவேலிமிழலையீர் பேரும் அருளுமே. பேருன்னா என்ன? வீடு பேரு, முத்தி பேரு. எங்க இருக்கு காசு? எங்க இருக்கு? இதுல கடன் தொல்லை எங்க இருக்கு? கேள்வியெல்லாம் என்ன இருக்கு? உய்ய நல்குமே, வீடு பேரு நல்குமே. வீடு பேற்று பதிகம் இது. இது ஒரு என்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி இந்த பதிகம். மற்றதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி. கண் ஆஸ்பத்திரி, அதுலேயும் வலக்கண்ணுக்கு ஒரு பதிகம், இடக்கண்ணுக்கு ஒரு பதிகம். இது அப்படி இல்லை. காசை கரெக்டாக கொடுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து உய்ய நல்குமே, வீடு பேரும் அருளுமே அப்படின்னு கேட்குற பதிகம் இது. காமன் வேவ ஓர் தூம கன்னி நீர். காமன்னா மன்மதன். மன்மதன் அழிகின்ற மாதிரி அவனை வந்து அந்த நெற்றி கண்ணால தூம கண்ணி, தூமம்னா தூபம் போடுறோம் இல்லையா, அந்த தூம கண்ணி நீர்னா புகை, அந்த பட்டாசு வெடிச்சா எப்படி புகை வருது, ராக்கெட் போனால் எப்படி புகை வருது, நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணாங்கன்னா எப்படி புகை வருது, அது போல சுவாமியோட இதுல இருந்து நெருப்பு போகும்போது அப்படியே புகையோட போகுமா, போகுமா. காமன் வேவர், வேவன்னு அழிஞ்சு போற மாதிரி. காமன் அங்க இருக்கான், அவனுக்கு வந்து இவர் தனியா AK-47 வச்சுக்கிட்டு சுடலை. அப்படி பார்த்து அந்த கண்ணை லைட்டா அப்படி திறந்து விட்டாரு அப்படின்னாக்க அவன் அழிஞ்சிடறான். காமன் வேவ ஒரு தூம கண்ணி நீர். அவனுடைய நுதலான் இருக்கான் இல்லையா, கண்ணுதலான், அந்த கண்ணை வந்து புகையோடு கூடிய தீயாகிய நெருப்பாகிய அந்த நெருப்பு கண்ணை, நெற்றி கண்ணை திறக்கினும் குற்றம் குற்றமேங்கிற கண்ணை திறந்தீர். நாம மிளலையீர், நாமம் புகழ்தல். ஓம் நமோ நாராயணா, நமச்சிவாய வாழ்க என்ற நாம மிளலையீர், புகழ்பெற்ற அந்த திருவேலிமிழலில் இருக்கின்ற பெருமானே சேமம் நல்குமே. சேமம்னா என்ன? சேமமா இருக்கணும்னு சொல்றோம்ல, சேமம். சேமம்னா ஒரு ஒரு அரவணைப்போட, நல்லா ஒரு பாதுகாப்போட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சேமமா இருக்கா, பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா சேமமா இருக்கா. கட்டி கொடுத்த இடத்துல நல்லா வச்சிருக்காங்களா? நல்லா வச்சிருக்காங்க. இவ மாப்பிள்ளைய ஒழுங்கா வச்சிருக்காளா? அச்சோ, ஐயோ, 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு நகம் சதையும் மாதிரி இருக்கிறாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணி போடுவாங்களா? இல்ல, அந்த நகத்தை சொல்லலை, அடி நகத்தை சொன்னேன். இது போல காமன் வேவ ஓர் தூம கன்னி நீர் நாம மிளலையீர் சேமம் நல்குமே. இதுல இங்க எதிர் மாதிரி இருக்கும். காமனை எரித்தான் அப்படின்னு முதல் வரியில போடுறாரு, பின்னாடி சேமமா இருப்பார் அப்படின்னு போடுறாரு. சத்தமா பேசிட்டு அப்படி லைட்டா காதுல சொல்ற மாதிரி சொல்றாரு. அடுத்தது பிணிகொள் சடையினீர். நல்லா நல்லா இறுக்கி பிடிச்சி கட்டின சடை. பெண்கள் குளிச்சுட்டு வரும்போது அந்த இது சடை போட்டால்
ஈரம் பிடிச்சி சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு காய விட்டுருப்பாங்க, அப்புறமா இறுக்கி சடை போடுவாங்க. அது போல பிணிகொள் சடையினீர், அது வரைக்கும் ரப்பர் பேண்ட்ல இருக்கிறது அப்புறம் தான் 3 சடையா மாறும். அது போல கட்டிய சடையினீர், நல்லா இறுக்கி கட்டிய சடையினீர், பிணிகொள்னு சொன்னதுனால அங்க மணிகொள்னு வருது. மணிகொள் மிடரை நீர், மணிகண்டன் சொல்றோம் இல்லையா, அந்த நீல மணியை கொண்டிருக்கின்ற மிடராகிய மிடரை உடையவனே, அணிகொள் மிளலையீர், போற்றுதலுக்குரிய இந்த திருவெளி மிளலையில் இருக்கின்றவரே, பணி கொண்டு அருளுமே. என்ன கேட்கிறாரு? பணி கொண்டு அருளுமே. ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு ஏதாவது ஒரு பணி செய்யற மாதிரி, ஒரு வகுப்பு எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு கருமுதல் திருவரையை வாங்கி பொறியல் அனுப்பினாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு நமச்சிவாயை சொல்ல சொன்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மார்க் போட்டு லிஸ்ட் போட்டாலும் சரி, கூகுள் ஃபார்ம் பண்ணாலும் சரி, சும்மா சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வச்சுக்கோங்க. அணிகொள் மிளலையீர் பணி கொண்டு அருளுமே. உன்னுடைய அன்பனாக்கு என்னைய மாணிக்கவாசகர் அழுது அழுது கேட்டது அதானே. நீ என்கிட்ட இருக்கிறது அதை விட, நான் உங்ககிட்ட இருக்கிறது அதை விட, உன் ஒய்ஃப் உன்னோட இருக்கிறது அதை விட, நீ அவரோட இருக்கிறது அதெல்லாம் விடிய, நான் என்னைய கொண்டு போய் சிவனடியார்களோட அந்த குரூப்ல சேர்த்து விடு. தோத்திரம் சாத்திரம் 4வது குரூப்ல இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உடனடியா என்னை கொண்டு போய் அங்க சேர்த்து விடு. இந்த ஃபார்ம் ஏதோ ஃபில்அப் பண்ணணுமா, அதையும் நான் ஃபில்அப் பண்றதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணு. பணி கொண்டு அருளுமே அப்படின்னு கேட்கிறார். மங்கை பங்கினீர், மங்கையை ஒரு பாகத்தில் கொண்டவனே, துங்க மிளலையீர், மிக உயர்ந்த திருவேலி மிளலையை இடமாக கொண்டிருக்கின்றவனே, கங்கை முடியினீர், கங்கையை முடியில் கட்டியிருக்கின்ற பெருமானே, சங்கை தவிர்மினே, சங்கைனா என்னுடைய ஆம்பிகுட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது நடக்குமா நடக்காதா, நடக்காதுன்னு நினைக்கிறேன், வராதுன்னு நினைக்கிறேன், ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு என்னுடைய சந்தேகங்கள், என்னுடைய குழப்பங்கள் அதையெல்லாம் தீர்த்து விடுங்க. என்ன மாதிரி பதிகம் பாருங்க. இது என்ன குழப்பம் இருந்தது, நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, பஸ் வருமா வராதா, கரண்ட் வருமா வராதா, மிக்சி ஓடுமா ஓடாதா, எப்போவெல்லாம் நமக்கு ஓடுமா ஓடாதா, வருமா வராதா, கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, எப்போவெல்லாம் 2 சாய்ஸ்ல நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, படம் ஓடுமா ஓடாதா, டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு, இதுவா அதுவான்னு இருந்ததுன்னா இந்த பதிகத்தை படித்தால் சத்தியமாக வேண்டியது கிடைக்கும். மங்கை பங்கினீர், துங்க மிளலையீர், கங்கை முடியினீர், என் சங்கை தவிர்மினீர், என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பார், அஞ்சேல் என்று அருள் அப்படின்னு கேட்கிறார். 8வது பதிகம் வந்துருச்சு. அரக்கன், அரக்கன்னா ராவணன். அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர். ராவணனை ஏன் போய் அமுக்குறார்? வேற வேலை இல்லையா அவர்? ராவணன் நான் சொன்னதுனால அமுக்குனார். எதுக்காக அமுக்குறாரு? நெறிதர அமுக்குனார். அவனுக்கு நெறியை கொடுப்பதற்காக அமுக்குனார். சிவபெருமான் கஷ்டத்தை கொடுப்பாரு. எதுக்கு கொடுப்பாரு? பரிசை கொடுக்கறதுக்காக கொடுப்பாரு. எந்த வாத்தியார் டெஸ்ட் வைப்பாரு? எந்த வாத்தியார் எக்ஸாம் வைப்பாரு? பாஸ் போட போற வாத்தியார் தான் எக்ஸாம் வைப்பார். எந்த நாயே எப்படியோ போ அப்படிங்கிற வாத்தியார் ஏன் பரீட்சை வைக்கணும்? நேற்று எங்க ஊர் புதுக்கோட்டையில ஒரு இன்சிடென்ட் நடந்தது, நீங்களாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. பள்ளிக்கூடத்து மாணவன், மாடல் ஸ்கூல், நான் படித்த ஸ்கூல், நான் 2-3 மாதம் தான் படித்தேன் அந்த ஸ்கூல்ல. என்னுடைய பழைய பள்ளியில் அது பேரே மாடல் ஸ்கூல்னு பேர், முன்மாதிரி பள்ளி. அந்த அருமையான ஸ்கூல். அது ரொம்ப நாள் எனக்கு அங்கே படிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு இன்னும் நான் வருந்திக்கிட்டு இருக்கேன். வேறு படிப்புக்கு போயிட்டேன், அதனால் மாறிட்டேன். நான் +1 படித்தேன். அப்புறமா 10th, எனக்கு நான் வாங்கின 10th மார்க்குக்கே டிப்ளமோ இன்ஜினியரிங் கிடச்சிதுன்னு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு டிப்ளமோ படிக்க போயிட்டேன். ஆனால் அந்த ஸ்கூலில் படிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு எனக்கு இன்னும் வருத்தம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பார்ட் டைம் கோர்ஸ் போட்டால் கூட அந்த ஸ்கூலில் போய் படிச்சிருவேன். அந்த ஸ்கூலில் படிக்கின்ற ஒரு மாணவன், அவன் ஏதோ ஒரு பாப்கார்ன் மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டு வர்றான். ஸ்கூல் ஆசிரியர் வந்து, என்னடா தலை எப்படி வச்சிருக்கிற, போய் ஒழுங்காக கட் பண்ணிக்கிட்டு வாடான்னு சொன்னார். அவன் எழுந்துச்சு போனான். போய் மரத்தில் போய் தூக்கு மாட்டிக்கிட்டு. இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம எந்த சமுதாயம் தெரியுமா? புலி கடிக்க வருகின்ற புலியை முரத்தால் அடித்து துரத்திய பெண்களாகிய தமிழ் பெண்ணுடைய சமுதாயம். புலிக்கு முன்னாடி ஆம்பளைங்களே ஓடி போயிடுவான், வருதுன்னு சொன்னாலே ஓடி போயிடுவான். அதான் நம்ம படிச்சிருக்கிறோம்.
கடிக்க வந்த புலியை புடைச்சிக்கிட்டு இருக்கிற முரத்தால் அடித்து துரத்திய தமிழ் பெண் வாழ்ந்த இடம். இங்க ஒரு மாணவனை போய் ஒழுங்கா முடிய வெட்டிக்கிட்டு வா, அப்பதான் கிளாஸ்குள்ள விடுவேன்னு சொன்னதுனால அவன் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்போ இந்த இளைய சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனாலதான் நம்ம இந்த சைவ சித்தாந்தத்தை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. அது ஒண்ணுதான் காப்பாற்ற முடியும். வேற அரசியல் காப்பாத்துமா, ஜாதி காப்பாத்துமா, பணம் காப்பாத்துமா, மாணவர்களுடைய தனித்திறமை காப்பாத்துமான்னா சந்தேகமா இருக்கு. சைவம் காப்பாத்துமா? காப்பாற்றும். திருமுறைகள் காப்பாற்றுமா? காப்பாற்றும். பஞ்சபுராணம் காப்பாற்றுமா? காப்பாற்றும். பதி பசு பாசம் காப்பாற்றுமா? அது ஒன்று தான் காப்பாற்றும், வேற எதுவும் காப்பாற்று. அதுக்காக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் உங்களால் இயன்ற முயற்சியை செய்யுங்க. இந்த பையன் போய் தூக்கில் போட்டுக்கிட்டா அது ஒரு கதை, விட்டுருங்க. இப்போ இந்த பையன் உண்மையிலேயே ஒரு உரத்தால் புலியை அடித்த பெண் வாழ்ந்த இந்த ஊரில் வாழ்கின்ற பையன் வாத்தியாரை அடிக்கலாம். ஓகே, அதான் இப்போ சர்வசாதாரணமாயிடுச்சு. வாத்தியாரை அடிக்கலாம். வாத்தியார் தான் மாணவனை அடிக்கக்கூடாது, மாணவன் வாத்தியாரை அடிக்கலாம். வாத்தியாரையாவது அடிச்சிருக்கலாம். அது நார்மல் ஆயிடுச்சு. அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவன் போய் தூக்கு மாட்டிக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், நான் கொஞ்சம் கொச்சையான வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. நான் வார்த்தையை பயன்படுத்தலை, கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். அதை என்னுடைய உயிரை விட என்னுடைய இதுதான் முக்கியம், இதுதான் எனக்கு முக்கியம், என் உயிர் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன். இதுக்காக என்னுடைய உயிரை விடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இது முக்கியமா, உயிர் முக்கியமா நீங்கள் பார்த்து. இல்லைன்னா அவன் தூக்க மாட்டேங்கிறான். அவன் வெளியில் வரலாம், ஸ்ட்ரைக் பண்ணலாம், பஸ்ஸை நிறுத்தலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், லெட்டர் எழுதியிருக்கலாம், சிஓ போய் நேரில் பார்த்துருக்கலாம், இப்படி என்னை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம், அவரையே அடிக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்கு, அவன் தூக்க மாட்டேங்கிறான். தட் இஸ் இப்போதான் அப்படிதான் இருக்கு இந்த சமுதாயம். அதுக்கும் மேலே ஜோக் என்னன்னா, அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியரையும் தலைமை ஆசிரியரையும் இதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார். வாழ்க ஆசிரியர் சமுதாயம், வளர்க வேல்யூ சிஸ்டம், நன்னெறி தமிழ்நாட்டில். அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினார். அவனுக்கு நெறியை கொடுப்பதற்காக அழுத்தினார். அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர், பறக்கு மிளலையீர், பறக்கு மிளலையீர், கரக்கை தவிர்மினே. புகழ் பரவிய பறக்கிறார்பா அப்படிங்கிறோம்ல, பறக்கு மிளலையீர். சொல்லுங்க, திருவெளி மிளலைனாலே அது கேட்டாலே பறக்கிறோம் அப்படின்னா அங்கே மிளலையில் இருந்தால் எப்படி பறப்போம்? புகழ் பரவிய அந்த திருவெளி மிளலையில் இருக்கின்ற பெருமானே, என்னுடைய கரக்கையை தவிர்மினே. இந்த வஞ்சகம் இருக்குல்ல, சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா பண்ணுறாங்களே, அநியாயமாக என் மேலே பழி சொல்கிறாங்களே, யாரோ பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறாங்களே, என்னை அநியாயமாக திட்டுறாங்களே, இதானே கரக்கை, வஞ்சகம். வஞ்சகத்தை தவிர்மினே. நமக்கு எப்பப்பெல்லாம் இந்த வஞ்சகம் நடக்கின்றதோ அப்போ இதெல்லாம் நம்ம இந்த பதிகத்தை பாடினால் வஞ்சகம் தீரும், சத்தியமாக தீரும். அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர். அயனாகிய விஷ்ணு, மால் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் முயலும் முடியினீர். அவங்க அவங்கள அடிமுடித்தோன்னா அடியை தொற்றுவேன், முடியை தொற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க முயன்ற போது அவங்களுக்கு அடிமுடி காமிக்காம பெரிய தழலாக நின்ற பெருமானே, அவங்களால எளிதில் வழிபட முடியாத பெருமானே, திருவெளிமலையில் இருக்கின்றவனே, பயனும் அருளுமே. எனக்கு இந்த வாழ்க்கையின் உயர்ந்த பயன் என்னவோ அதை கொடுங்க சாமி கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெள்ளை பேப்பர் எடுத்து எழுதுங்க. இந்த வாழ்க்கையில் சிவபெருமானுக்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய மிக 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 உயர்ந்த ஒரு கிஃப்ட் என்னவா இருக்கும்? அப்புறமா கிளாஸ் முடிஞ்சவொடனே ஒரு 5 நிமிஷம் ஒரு நோட்டில் எழுதிட்டு அப்புறமா போய் சாப்பிட போங்க. மிக உயர்ந்த கிஃப்ட். சிவபெருமான் நேரடியாக வர்றாரு. உனக்கு என்ன வேணும்? ஒன்னே ஒன்று தரேன், என்ன வேணும் சொன்ன? என்ன கேட்போம்? ஐயா இந்த யூடியூப் கிளாஸ் ஃபுல்லாக நடக்கணுங்கய்யா, வியாழக்கிழமை கிளாஸ் இந்த வாரம் நடக்கலையா, அடுத்த வாரம் எப்போ நடக்கும்? அப்படிதான் கேட்போம். பயனும் அருளுமே. பிறவியின் பயன் வீடு பேறு அடைவதற்காக இந்த பிறவியை பயன்படுத்துவது. சைவ சித்தாந்த திருவாசக தேன் சொட்டுகள்ல பிறவியின் நோக்கம் என்ன? கண்மம் மாயை என்ற இரண்டு அது மலங்கள் கிடையாது, அது ரெண்டும் விளக்கு. அந்த விளக்குகளை கொண்டு இந்த இருளாகிய ஆணவ மலத்தை போக்குவதற்காகத்தான் இந்த உடல் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா வேற மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி அமைச்சிருக்கலாம்.
அயனும் மாளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிளலையீர் பயனும் அருளுமே. பயன் அருளுமே. காசு நல்ல காசா கொடு, அதையா கேட்கிறாரு? வீடு பேரை கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப வீடு பேற்று பதிகம் இது. எல்லாம் உய்ய நல்குமே, சேமம் நல்குமே, பணி கொண்டு அருளுமே, என்னுடைய சங்கையை தவிர்மினே, என்னுடைய கரக்கையை தவிர்மினே, எனக்கு வீடு பேறு அருளுமே அப்படின்னு கேட்கிறார். பரிகொள் தலையினார் சிவசிவா. இந்த பள்ளிக்கூடத்து மாணவன் பத்தி பேசினமே, இந்த பள்ளிக்கூடத்து மாணவனுக்கு இது உயிரை விட உயர்ந்ததா இருக்கு. என்னுடைய உயிரையே நான் கொடுப்பேன், ஆனா இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கான் என்னுடைய பள்ளி மாணவன், என்னுடைய பழைய பள்ளிக்கூடம். அருமையான பள்ளிக்கூடம். என்னுடைய தவ குறைவு, நான் அந்த பள்ளியில் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. எங்கள் அப்பாட்ட நான் எவ்வளோ கேட்டேன், ஒரு 2 வருஷம் நான் இதில் படிச்சிடுறேன், +1 +2 படிக்கிறேன், அப்புறமா போய்க்கிறேன். இல்லைப்பா, நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், உனக்கு பின்னாடி 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும், எனக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு, அதனால் +1 +2லாம் நீ அப்புறம் படிக்கலாம், இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வேறு பள்ளிக்கூடத்தில் போய் படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் இப்படி இருக்கிறான். பரிகொள் தலையினார். இன்னொரு மதம் இந்த சிவனெல்லாம் கிடையாது, பதியும் கிடையாது, பசுவும் கிடையாது, பாசமும் கிடையாது, பாவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு, துணியும் கிடையாது அப்படின்னு துணியையும் கலட்டிட்டு இருக்கின்ற மதத்தினர், அவங்களுக்கு வேலை என்னன்னா தினந்தோறும் முடிய பிடுங்கி போடுறது தான் வேலை. இது ஒரு மதமா? இது ஒரு வழிபாடா? பரிகொள் தலையினார் மயிரை பிடுங்குகின்ற தலையினார் அறிவது அறிகிலார். அறிவு இல்லாதவர். எது அறிவு? பதி, பசு, பாசம். பதி முற்றறிவு, 8 குணங்கள். இது அறிவிக்காமலே அறியும், இது அறிவித்தால் அறியும், இது அறிவித்தாலும் அறியாது. இந்த அறிவு கூட இல்லை, நீ பெரிய சந்நியாசம் எப்படிடா வாங்க முடியும்? நான் சொல்லல, திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். பரிகொள் தலையினார் தினந்தோறும் முடிய பிடுங்கி போடுறது இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனே, அறிவு அது அறிகிலார். வெறிகொள் மிளலையீர், திருவேலி மிளலையாகிய மனம் பொருந்திய திருவேலி மிளலையை இடமாக கொண்டிருக்கின்ற பெருமானே, பிரிவது அரியதே. பிரிவு தரியதே. பிரிவு அது அரியதே. பிரிவு அது அரியதே. பிரிவதறியதே. பிரிந்து வாழ முடியாது, உன்னை பிரிய முடியாது, உன்னோடவே இணைந்து வாழ்கின்ற, ஒன்றாயும் உடனாயும் வேறாயும்ங்கிறத எனக்கு முழுமையா கொடு அப்படின்னு கேட்கிறார். காளி மாநகர். காளினா சீர்காழி. எங்கெல்லாம் காளி இருக்கோ நீங்க முன்னாடி சீர் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு சீர் கொடுத்து அனுப்புற மாதிரி சீர் எழுதிக்கங்க. காளி அப்படின்னா சீர்காழின்னு பேர். சீர்காழி மாநகர் வாழி சம்பந்தன் திருவேலி மிளலை மேல். எங்கெல்லாம் வேலி மிளலை இருக்கோ முன்னாடி திரு சேர்த்துக்கங்க. திருவேலி மிளலை மேல் தாழும் மொழிகளே. தாழும்னா தாழ்மையாக போற்றிய, அன்புடன் பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றோம், மனமாற கேட்டுக்கொள்கின்றோம்ன்ற மாதிரி தாழ்ந்து போற்றிய இந்த மொழிகளை பாடுபவர்களுக்கு இதில் இருக்கின்ற பலன்கள் எல்லாம் கிடைக்கும். நான் எதுக்காக இதை பாடினனோ, என்னுடைய இந்த வயதில் எதுக்காக பாடினனோ அதுவும் நடந்திருக்கு. நம்மகிட்ட ஒரு ஆயுதம் இருக்கேன்னு சொல்லி சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப அவசியம்னா தான் நம்ம அதை பயன்படுத்தணும். சரி, இங்கே அம்மைக்கு பேர் அழகு முளையம்மை. நேற்று தான் உண்ணாமுலையம்மை பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு அழகு முளையம்மை. இறைவர் வீழி அழகு ஈசர். அருமையான பெயர்கள். 2 பேருமே அழகானவங்கன்னு நினைக்கிறேன். தேவலோகம் அது. அந்த ஊரே அழகு, இங்கே இருக்கின்ற எல்லாமே அழகு. ஆலயம் அழகு, கோபுரம் அழகு, வாழ்பவர்கள்லாம் அழகு. அப்படிங்கும்போது சுவாமி அம்பாள் மட்டும் அசிங்கமாக இருப்பாங்களா? அசிங்க விழியீர், அசிங்க முளையம்மை அப்படின்னு வைப்பாங்க. அழகு முளையம்மையும் அழகு ஈசரும் அங்கே திருவேலி மிளலையில் இருக்கின்றார்கள். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஒரு தடவை அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்துருங்க. அங்கே போனால் இன்னொரு 15 ஆலயத்தை பார்த்துடலாம். எல்லாம் பக்கத்தில் இருக்கு. அடுத்ததாக 3வது பதிகத்துக்கு செல்வோம். தேவைக்கேற்ற பணம் பெறும் பதிகம். இந்த மாதிரி பதிகம் தான் நமக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு அவர் மலையில் தலையில் கங்கையை வச்சிருக்காரு, இடுப்புல பாம்பை கட்டியிருக்கிறாரு. சீக்கிரமா பணம் வருமா? அதை சொல்லுங்க.
தேவைக்கேற்ற பணம் பெறும் பதிகம். இது திருவாவடுதுறையில் அருளியது. ஞானபூமி. நான் தீர்க்கை பெற்ற இடம். அங்கே நமசிவாயமூர்த்திகள்கிட்ட போயிட்டு எனக்கு தீக்க வேணும் சாமி, 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 தீக்க வேணும் சாமின்னு கண்ணை திறந்துக்கிட்டு 9 தடவை, கண்ணை மூடிட்டு 9 தடவை சொன்னேன். அவர் எனக்கு தீக்க கொடுத்துட்டார். திருவாவடுதுறை. பண் காந்தார பஞ்சமம். திருஞான சம்பந்த பெருமான் அருளியது. இது 3ஆம் திருமுறையில் அமைந்திருக்கின்ற பதிகம். 3ஆம் திருமுறையில் 4வது பதிகம். சீரியல் நம்பர் 4. இது தேவைக்கேற்ற பணம் பெறும் பதிகம். தேவைக்கு ஏற்ற, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எவனோ ஒருத்தன் 1 லட்சம் கோடி வச்சிருக்கிறதா சொல்றான், ஏதோ ஒரு தீவையே வாங்கிட்டதா சொல்றான், 7 காம்ப்ளெக்ஸை வாங்கிட்டதை சொல்றான். நானும் இதை படித்தேன்னா நானும் காம்ப்ளெக்ஸ் வாங்கலாமா அப்படின்னா, தேவைக்கேற்ற, ஐயா தியாகராசன் அருமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். தேவைக்கேற்ற பணம் பெறும் பதிகம் இது. பொருளாதார நிலை சீர்பெறவும். நான் இன்னொரு மாணவர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காருன்னு சொன்னேன்ல, அவருடைய பொருளாதாரம் சரியா இல்லை. சொல்கிறார், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இருக்குது, 2 சிசேரியன் பிறந்தது, நான் தான் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால ரொம்ப பொருளாதாரத்துலேயும் இப்போ குழந்தைங்களை நான் காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், பண வசதி இல்லை. நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன், தொழில் செய்ய தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு அமைய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிடுது, தட்டி போயிடுது அப்படின்னு சொன்னார். அதுபோல் பொருளாதாரத்தில் தடை இல்லாமலும், கஷ்டம் நஷ்டத்தில் போய் வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்படாமலும், பொருளாதார நிலை சீர்பெறவும், வறுமை நீங்குவதற்கும், முற்றிலுமாக வறுமை நீங்குவதற்கும் நாம் பாட வேண்டிய பதிகம் இது. இந்த பதிகம் இடரினும் தளரினும். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதழுவேன், கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. இந்த பதிகத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். கதை இதுல ஞானசம்பந்த பெருமான் அவங்க அப்பா ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஞானசம்பந்தர் பால் குடிச்சாரு, தோடுடைய செவியன் பாடினாரு, அப்படியே கோயிலாக பாடிக்கிட்டே போறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணுவாருப்பா, 3 வயது பிள்ளைய பாட விட்டுட்டு நீ போய் பாடி ஏதோ பண்ணிட்டு வாப்பா, நாங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் சொல்ல முடியும். அவர் இந்த பிள்ளையோடவே பின்னாடி உலகமே இந்த பிள்ளையோட பின்னாடி போகுது. பெருமானே பின்னாடி போகும்போது அவங்க அப்பா பின்னாடி போகாமல் இருப்பாரா? அந்த பிள்ளையோட பின்னாடியே போய்கிட்டே இருக்காரு. பின்னாடி போய்கிட்டே இருந்தாக்க பூவாக்கு வழி வேணும். அதனால பொருள் வேணும் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. சாப்பாட்டுக்குன்னு மட்டும் இல்லை, பெருமானுக்கு அவங்களாம் சாப்பாடு செகண்டரி. பெருமானுக்கு அவங்க நித்திய பூசைகள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பூசைகளுக்கு ஒரு எண்ணெய் வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும்னா கூட அதுக்கு ஒரு பொருளாதாரம் தேவையில்லையா? அதனால பொருள் வேண்டும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதுனால அவங்க அப்பாவுக்கு பொருள் வேணும், அப்பாவுக்கு பொருள் கொடுக்க சொல்லி இந்த பதிகத்தை பாடுறேன். பதிகம் என்னன்றதை பார்ப்போம். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன். இடரினும், இடர்னா துன்பம், நமக்கு தெரியும், கஷ்டம், துன்பம். துன்பத்திலும் தளரினும், தளர்ந்து போகின்ற தளர்ச்சியிலும். தளர்ச்சி எப்போ வரும் நமக்கு? உடல் வியாதிகள் வந்தால் தளர்ச்சி வரும், வயது முதிர்ந்தா தளர்ச்சி வரும், ரொம்ப எடுக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருந்தாலும் தளர்ச்சி வரும், பண வசதி இல்லைன்னா தளர்ச்சி வந்துடும். அது மனதில் ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா அது அப்படியே உடலுக்கு வந்துடும். இப்போ இடராக இருந்தாலும் தளர்ச்சியாக இருந்தாலும் எனது உரு நோய் தொடரினும், என்னுடைய நோய் தொடர்ந்து, எனது உரு நோய், நோய்னா எந்த நோய்? கோல்டு காஃப் கிடையாது, சிறப்பு வாங்கி குடிக்கிறதுக்கு. நோய் என்றாலே பிறவிதான். நமக்கு சைவ சித்தாந்தம் படிக்கிற மாணவர்களுக்கு நோய்னா பிறவிதான். உரு நோய் அது அந்த சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய அப்பவே அந்த எங்கேயோ ஆணவமலம் கேவல நிலை சொன்னாங்கல்ல, ஃப்ளாஷ்பேக், அது முன்னாடின்னு சொல்லிட்டு எந்த வருஷம்னே சொல்லலை, கேட்டா அனாதின்னு சொல்லிட்டோமே. அப்போதுல இருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நோய் தொடரினும், தொடர்ந்துட்டு போதிய இது மாதிரிலாம் இருந்தாலும், எனக்கு இடர் வந்தாலும், நான் துன்பத்தில் இருந்தாலும், எனக்கு வயது மூப்பானாலும், உடல் மெலிந்து இருந்தாலும், டயர்டாகி இருந்தாலும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தாலும், அடிபட்டு கிடந்தாலும், பசியில வாடிக்கொண்டிருந்தாலும், அழுது கொண்டிருந்தாலும், எனது தீவினைகள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் உன் கழல் தொழுது எழுவேன். எப்போதும் நம்ம சிவாய 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 சிவாய.
சிவாய சிவாய. அந்த கால் நடனம் ஆடுறாரு அபிஷேகத்தில் பார்த்தோமே நடராஜருடைய கால், அந்த காலில் விரல்லாம் இப்படி இப்படி இருந்ததா, இப்படி இருந்ததா, இப்படி இருந்ததா, இப்படி இருந்ததா, கால் இப்படி இருந்ததா, இப்படி இருந்ததா, இப்படி இருந்ததா, அதையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இடர் வரட்டும், அது வரட்டும், இது வரட்டும், காலில் கரப்பாம்பூச்சி கடிச்சா என்ன, பாம்பு கடிச்சா என்ன, நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த கால் இப்படி பெண்டாகி இருந்தது. திருவண்ணாமலையில் இப்படி இருக்கிறாரு, சிதம்பரத்தில் இப்படி இருக்கிறாரு, ஏன் இப்படி ஆங்கிள் மாறி இருக்கு, மதுரைக்கு போனால் காலே மாறி இருக்கே, எப்போதும் வலது கால் ஊனிட்டு இடது கால் தூக்கி இருக்கும், மதுரையில் போய் பார்த்தாக்க இடது கால் ஊனி இருக்கு, வலது கால் தூக்கி இருக்கு, எப்போ பார்த்தாலும் இந்த காலையே நினச்சிட்டு உட்கார்ந்துருக்காமே. இப்படி எது தொடர்ந்தாலும் உனது கழல் உன்னுடைய திருவடியை தொழுது 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 எழுவேன். மனம் மெய் மொழி என்பதில் இங்க தொழுது எழுவேன். உடல், நான் உடலால செய்யக்கூடிய உனக்கு காரியம் என்னன்னா உன்னுடைய திருவடியை தொழுவது. கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை. கடல்னா என்ன, அந்த அந்த திருப்பார் கடல், வாசுகி அதெல்லாம் வச்சு அசுரர்கள் தேவர்கள்லாம் கடைஞ்சாங்க இல்லையா, அந்த கடல்ல அமுதோடு கலந்த நஞ்சை, அமுதம் வந்துச்சு, அதோட சேர்ந்து நஞ்சும் கலந்துருச்சு. கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. வேதியன், வேதியன்னா டாக்டரு, இன்னொன்று வேதத்தின் நாயகன், வேதநாயகி, என்னுடைய சிஸ்டர் வேதநாயகிங்கிறது. வேதியனே அப்படின்னா வேதத்தின் தலைவனே என்று பெயர். வேதநாயகனே, வேதநாயகிய வேதநாயகன் அப்படின்னு கூட பேர் வச்சுக்கலாம் நம்ம வீட்டில். வேதநாயகனே, இப்படிப்பட்ட வேதநாயகனே, இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உனது கழல் தொழுது எழுவேன். எவன் என்ன சொன்னாலும், சிவன் அழிப்பான்னு சொன்னாலும், சிவன் ஆட்டுடுவான்னு சொன்னாலும், சிவன் வாட்டிடுவான்னு சொன்னாலும், சிவனை கும்பிடாதன்னு சொன்னாலும், பட்டை போடாதன்னாலும், கொட்டை போடாதன்னாலும், உன் கழல் தொழுது 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 எழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே. பெரிய கடல்ல வரக்கூடிய நஞ்சை புஸ்கு நாக்கி இங்க வச்சிருக்கிறியடா, அது கூட உன்னை ஒன்றும் பண்ணலையே. இந்த நஞ்சை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியோ, ஐந்தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த, நஞ்சை சாப்பிட்ட பின்னாடியும் ஐந்தொழில் குறையில்லாம பண்ற. என்ன நீ பண்ணிருக்கிற, நஞ்சை நீ சாப்பிட்டுட்டு அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்த. அவங்க ஐடியா என்ன, ஒரிஜினலாக அவங்க ஏன் அங்கே கடலில் இது பண்ணாங்க, அமுதத்தை அவங்க சாப்பிட்டு ஒன்ன மாதிரி வரணும்னு நினச்சி உனக்கு எதிராக செய்த ஒரு காரியத்தில் நடந்த நன்மையை எதிராளிக்கே கொடுத்து விட்டு, நம்மளை வேணும்னே ஏதாவது பண்ணணும்னு நம்ம வண்டியில் வந்து இடித்தவனை அவனுக்கு ஏதாவது டீ காஃபி வாங்கி கொடுத்துட்டு நீ உடஞ்ச வேண்டிய தலையில் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறிய, இது என்னப்பா அது? இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன். கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. பன்முறைப்படி பாடுபவர்கள் பொறுத்தாள வேண்டும். சாதாரணமாகவே வராது, திடீர்னு ஆரம்பிச்சா சுத்தமாக வராது. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவிடுதுறை அரணே. எனக்கு இதுவோ எமை ஆளுமாறு, என்னை ஆள்வதற்கு, அதாவது என்னை ஆளுகின்ற முறை இதுதானா, இதுதான் நீ என்னைய வளர்க்குற முறையாப்பா, இதுதான் நீ என்னை பார்த்துக்கிற முறையா? இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல், எனக்கு அந்த எங்கள் அப்பாவுக்கு பணம் வேணும்னு கேட்குறேனே, அதை நீ கொடுக்கக்கூடாதா? அப்படி கொடுக்கறதுக்கு உனக்கு நீ கொடுக்கல அப்படின்னா அதுவோ உனது இன்னருள். இன்னருள்னா என்ன, அவனுடைய உன்னை பற்றி அப்படி இப்படி நான் முன்னாடி பாட்டுல எல்லாம் நிறைய பாடிட்டு வந்திருக்கேன். இந்த முன்னாடி இருக்கிற பாட்டில் கூட நிறைய சொன்னேன். நீ இறைவராயி நீர் மறைகொள் மிளலை அதெல்லாம் சொன்னேன். வளங்கொள் மலர்மேல் சடையன் பிறையன் நடுநீரும் காளி அவ்வளோ சொல்லிட்டு வர்றேன். கடைசியா எங்க அப்பா உனக்கு பூசை புனஸ்காரங்கள் செய்யறதுக்கு பணம் வேணும்னு கேட்கிறாரு, அவருக்கு வேண்டியதை அவருக்கு கொடுக்க சொல்றேன், எனக்கு நீ எதுவும் தர வேண்டாம். இது கூட கொடுக்கல அப்படின்னா இது உனக்கு அழகா? இதுதான் நீ ஆட்கொண்ட தன்மையா? இதுக்கு ஏன் ஞானப்பால் கொடுத்த? சும்மா நான் ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அவரோட அசிஸ்டண்டாக இருந்துட்டு போயிருந்திருப்பேன். எங்கள் அப்பாவுக்கும் பண கஷ்டம் வராது, அவர் தொழிலை அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. சும்மா பாலை எனக்கு கொடுத்துட்டு வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கலன்னா எப்படி? இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள். இதுதான் அவனுடைய இன்னருளா?
உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எதெல்லாம் வேணுமோ, எதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா. நான் இது ஒரு நண்பருக்காக நான் அது பாடியிருக்கிறேன். அவருக்கும் அட்மிஷன் கேஸ் தான் நினைக்கிறேன். அட்மிஷன் சம்திங். ஸோ இந்த 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 இதுக்கு இது நீ பண்ணி தரக்கூடாதாப்பா, இதுதான் அவனுடைய இன்னருளா இல்லை அப்படி இப்படி சொல்றாங்க உன்னை பத்தி. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் அவடுதுறை அரணே. அதுவோ உனதின்னருள் அவடுதுறை அரணே. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வேளினும் உணகளல் விடுவே நல்லேன். தாழிலந்தடம்புணல் தயங்கு சென்னி பொழில மதி வைத்த பொன்னியனே. இதுவோ எமையாளுமாறு இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் அவடுதுறை அரணே. வாழினும் சாவினும் நல்லா வாழ்ந்து வாழ்க்கையில இன்பத்தையே அனுபவிச்சு ஓஹோன்னு ராஜாதி ராஜனா கொடி கட்டி பறந்தாலும், சாவினும் சாவினும்னா செத்து போறது மட்டும் கிடையாது, சாவினும்னா துன்பத்துல இருந்தாலும், அதாவது வாழ்வினும் வாழ்ந்தாலும் சாவினும் அப்படின்னா நம்ம செத்த பின்னாடி நம்ம அவர் கும்பிட்டமா கும்பிடலையான்னு நம்ம பாட்டில் எழுத முடியாதுல்ல. அதுதான் சுந்தரமுத்து சாமிகள் அங்க உன்னுடைய அடியார்கள் எல்லாம் அங்க கைலாயமலைக்கு வரலாம் என்பதை நான் பார்த்தேன், நான் கண்டேன் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கிறாரு. இங்க வாழினும் சாவினும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், வாழினும்னா நல்லா வாழ்றது, ஓஹோன்னு நல்லா இருக்குது, இன்பத்துல இருக்கிறது. சாவு அப்படிங்கிறது துன்பத்துக்கு அப்படி வச்சுக்கலாம். எனக்கு இன்பம் வந்தாலும் எனக்கு துன்பம் வந்தாலும், நான் வருந்தினாலும் நான் விழுந்தாலும், ஏதோ ஒரு காரியத்துல மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைன்னு ஏதோ ஒண்ணுல வழுக்கி விழுந்தாலும், பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டாலும், என்ன எனக்கு நடந்தாலும், என்னுடைய நெறிகளிலிருந்து நான் தவறினாலும், என்னுடைய ஜாதியிலிருந்து நான் விலகிவிட்டாலும், என்னுடைய பெற்றோரை பிரிந்தாலும், குடும்பத்தை பிரிந்தாலும், என்ன கெடுதல் எனக்கு நடந்தாலும் உனகழல் விடுவேன் அல்லேன். உன்னுடைய திருவடியை நான் விட மாட்டேன். மற்றது எதை வேணாலும் விடுவேன், குவாலிஃபிகேஷன் விடுவேன், சட்டையை விடுவேன், பேண்ட்டை விடுவேன், பெல்ட்டை கூட விடுவேன், ஆனால் அவனுடைய திருவடியை விட மாட்டேன் சாமி. அப்படி இருக்கின்ற தாழ் இளந்தடம் புனல் தயங்கு சென்னி, உன்னுடைய சென்னியில் அந்த புனலாகிய அந்த கங்கையை கொண்டிருக்கின்றவனே, தாங்கி இருக்கின்ற பெருமானே. போழில மதி, இளமையான மதி, இளமதின்னு பார்த்தோம் இல்லையா, முன்னாடி பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். வளரும் பிறை, இளமையான பிறை, இளம்பெண். போழில மதி வைத்த புண்ணியனே அப்படின்னு சொல்றாரு. புண்ணியனே, வேதியனே, அதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 4வது வரியில கடைசி வார்த்தையை, அதெல்லாம் பெருமானுடைய பெயர்கள், அவனுடைய குணங்கள். அப்படிப்பட்ட புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல். நான் யாரு? ஞான சம்பந்தன். இது யாரு? எங்க அப்பா. அவர் எதுக்கு பணம் கேட்கிறாரு? டாஸ்மாக்ல குடிக்கவா கேட்கிறாரு? உனக்கு அபிஷேகம் பண்றதுக்கு கேட்கிறாரு, உனக்கு வழிபாடு செய்யறதுக்கு கேட்கிறாரு, வேற எதுக்கு? அதுக்கு நீ கொடுக்கலன்னா நான் யார்கிட்ட போய் கேட்குறது? கட்சி மாறிட்டா வேற யார்ட்டையாவது போய் கேட்க முடியுமா? நீ கேளுன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உன்னுடைய திருவடியே நான் பிடிக்கிறதா முடிவு பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால இப்போ நீ தான் காப்பாற்றி ஆகணும். நனவினும் கனவினும், இப்போ நம்ம நனவு நிலையில் இருக்கின்றோம். சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு தெரியும், 5 உடல்களுடன் கூடியிருக்கின்றோம். 5 உடல்களில் நனவு நிலையில் ஆன்மா இங்கே நெற்றி புருவத்தில் இருக்கும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூக்கம், அப்படி கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னாக்க அது இறங்கி கீழே வரும். 4 உடல்களோட நிற்கும். இதெல்லாம் பின்னாடி படிக்க போகிறோம். நனவினும் கனவினும் நம்பா, சிவபெருமானுக்கு பேரு நம்பா. நம்பானா நம்பிக்கைக்குரிய நண்பனே, நம்பிக்கைக்கு உரியவனேன்னு அர்த்தம். நம்பிக்கையே அவன்கிட்ட தான் பிறக்குது. நம்பிக்கையோட இம்மு சிவபெருமானுடைய பேர்ல பாதி. அவன் நம்பன்னு பேர் அவனுக்கு. அவனை நம்பாம நம்ம வேற யாரையாவது நம்பி என்ன பிரயோஜனம்? நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான். மனம் மெய் மொழிகளால், முன்னாடி கையால் மெய்யால் விளங்குவதை சொன்னார். உனக்கு கடல் தொழுது எழுவேன் அப்படின்னு சொன்னாரு. இங்க மறவேன் அம்மான் அப்படின்னு சொல்றாரு. மனம் மெய் மொழி, மாமே மோ எழுதிக்கங்க, சைவ சித்தாந்தம் இதான். மனதாலும் உன்னை மறக்க மாட்டேன், என்னுடைய மொழியாலும் உன்னை மறக்க மாட்டேன், என்னுடைய மெய்யாலும் உடலாலும் உன்னை மறக்க மாட்டேன். இது மனதாலும் உன்னை போற்றுவேன், என்னுடைய வாயாலும் உன்னை போற்றுவேன், என்னுடைய கையாலும் உடலாலும் உன்னை போற்றுவேன். மா மே மோ எதுக்குன்னா உனக்கு தான். பேசினாலும் மா மே மோ உனக்கு.
நனவினும் கனவினும் எல்லாமே அது எதிரெதிராக சொல்றாரு. இடரினும் தளரினும் வாழினும் சாவினும் நனவினும் கனவினும் அது மாதிரி சொல்லிட்டு வர. நனவு நிலையில் நான் இருந்தாலும், நனவுன்னா இப்படி முடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பகல்ல இருக்கிற நிலையில் நான் இருந்தாலும், தூங்குற நேரத்துல கனவுல இருந்தாலும், கனவுல இருக்கு தூங்கும்போது நமக்கு என்ன தெரியும், என்ன நடந்ததுன்னே தெரியாது இல்லையா? யார் வராங்க போறாங்க தெரியாது, ஏத்த மாதிரி யார் நிற்கிறாங்கன்னு தெரியாது, கண்ணு அதோட வேலையை செய்யாது, காது கூட அதோட வேலையை செய்யாது, ரொம்ப சத்தம் ஜாஸ்தி இருந்தால் தான் கேட்கும், ஆக்கு அதோட வேலையை செய்யாது, மூக்கு அதோட வேலையை செய்யாது, ஐம்புலன்களும் அடங்கி ஒடுங்கக்கூடிய அந்த நிலையில் நான் இருந்தாலும், கனவு நிலையில் நான் இருந்தாலும், நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன்னு அல்ல. சுந்தரமுத்து சாமிகள் கொடுமுடி பதிகத்தில் பாடினது பார்த்தவன். என்ன பாடினார் அவரு? நான் உன்னை மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. பாருங்க எப்படி அருமையா இருக்கு பாருங்க. செம்பொனையர் சடையாய் திரிபுரம் தீயள சிலைகோளினாய் வம்புலாங்குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேற்குயில் கூவ மாமையில் ஆடு பாண்டி கொடுமுடி. 8வது பாடல் பதிகம், கொடுமுடி பதிகத்துல 8வது பாடல்ல, நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நம்பனே, நம்பா எல்லாம் அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும், இதுவும் மாறியே இருக்காது. நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இது சுந்தரமுத்து சுவாமிகள். இவர் என்ன சொல்றாரு? நம்பா கனவினும் நனவினும் உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அல்லேன். மறவேன் அம்மா. புனல் விரி நரும் கொன்றை போதணிந்த, அதாவது தலையில புனல் வச்சிருக்கிற நல்ல ஒரு கொன்றை மாலை மனம் சூடிய கொன்றை பூவை அணிந்திருக்கின்ற பெருமானே, கனல் எரி கையில் நெருப்பை கொண்டிருக்கின்ற, பற்றி எரிகின்ற கனலை கையில் கொண்டிருக்கின்றனே, அனல் புல்கு கையவனே, நெருப்பை தாங்கிய கையே. கையில நெருப்பு இருக்கு, இங்க தலையில கங்கை இருக்கு, அப்புறம் இந்த பக்கம் சடையில கொன்றை பூ நல்லா இன்னும் அப்படியே அந்த அந்த தேனோட இருக்கு. அங்க வண்டுகளெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் அசந்தாருன்னா அந்த தேனை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரெஷ் தேன் அதுக்குள்ள இருக்கு, ஹனி, ஒரிஜினல் ஹனி. கனலெறி அனல் புல்கு கையவனே, இப்படியெல்லாம் பெருமை வாய்ந்த பெருமானே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே. ஈவது ஏண்டா வரும்? சில பிச்சைக்காரன் நம்மகிட்ட பிச்சை கேட்பான், வாங்க வேற இடத்துல வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. ஏண்டா பெரிய பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்க, பேனாவே பெரிய தங்க கலர்ல வச்சிருக்கிற, ₹1 பிச்சை போட முடியலைன்னா நீ எல்லாம் எதுக்குடா பேண்ட் போட்டிருக்க? கையில பெரிய ஏதோ வாட்ஸ்அப் ஐபோன் எல்லாம் வச்சிருக்கிற, ₹1 ஐயா சாமி ₹1 கேட்குறேன், அது போட முடியலைன்னா நீ எல்லாம் எதுக்குடா லாய்க்கு அப்படின்னு சொல்ல மாட்டான், நினைச்சுக்கிட்டு போவோம். வள்ளுவர் சொல்லுவார், இந்த உலகத்திலேயே மோசமான தொழில் எது, மோசமானது எது அப்படின்னா பிச்சை எடுத்தது. அதை விட மோசமானது என்ன அப்படின்னா அந்த பிச்சைக்காரனுக்கு ₹1 இல்லைன்னு சொல்லி அனுப்புறது. அதுபோல இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னதரும் ஒரு ₹1 எனக்கு கொடுக்க முடியல அப்படின்னா நீ பெரிய கோடீஸ்வரன், நீ அவன் தான் இவன், அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? தும்மலோடு அரும் துயர் தோன்றிடணும். தும்மல், இருமல், கோல்டு, காஃபு, கொரோனா எது வந்தாலும் அரும் துயர்கள் தோன்றிடணும். புதுசா வியாதிகள், இப்போ COVID-19, COVID-22 எது வந்தாலும், டெங்கு வந்தாலும், மக்கு வந்தாலும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன. இந்த நாக்கு உன்னுடைய திருவடியை தவிர வேற எதுவும் பேசாது. மலர் அடியலால், மலர் போன்ற உன்னுடைய பாதத்தை தவிர என்னுடைய நாக்கு வேற எதையும் பேசாது. முந்தின பாடல்ல மனம் சொன்னார், என் மனம் வேற எதையும் நினைக்காது. இங்கே என்னுடைய நாக்கு, முன்னாடி என்னுடைய மெய், மனம் மெய் மொழி, மனம் மெய் மொழி, மனம் மெய் மொழி, வரிசை ஆர்டர் படி கொடுத்துக்கிட்டே வர்றாரு. தும்மல் வந்தாலும் அரும் துயர் தோன்றினாலும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன. அதை தவிர வேற எதுவுமே பேச, நானும் உன்னை திட்டணும்னு நினைச்சாலும் என்ன பேச்சே வரல, அப்படின்னு சொன்னா கூட அந்த அந்த சவுண்டு கூட நமச்சிவாய அப்படின்னு தான் வருதே தவிர வேற வார்த்தையே வரமாட்டேங்குது. கைமல்கு வரி சிலை கணை ஒன்றினால் ஒரே அம்புல மும்மதில் எரியல முடிந்தவனே. ஒரு அம்புல 3 புறங்களை எரிக்க முடியுது உன்னால. எங்க அப்பாவுக்கு ஒரு ₹500 பணம் கொடுக்க முடியாதா? காசை ஒழுங்கா கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு, பணிவா கேட்கிறாரு. நான் கொஞ்சம் அராஜகமா கேட்கிறேன், ஞானசம்பந்த பெருமான் பணிவா கேட்கிறார்.
மும்மதில் எரியல முனிந்தவனே, நீ அதையும் இதையும் ஒண்ணா வைக்கிறாரு பாருங்க. நீ வந்து நான் உன்னையே இப்படி வணங்குறேன், நீ இவ்வளவு பெரிய ஆளு, ஆனா நீ இதை பண்ணக்கூடாதா? நம்ம சில பேர்லாம் வீட்டில் வேலை செய்கிறவங்க கேட்பாங்க, ஐயா நான் உங்களே கதின்ட்டு இருக்கேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்கள் வீடு தான் கூட்டுறேன், உங்கள் தோட்டத்தில் தான் வேலை செய்கிறேன், பையனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கக்கூடாதா? நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கக்கூடாதா? ஒரு சின்ன உதவி நீங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குற மாதிரி நான் உன்னைய நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ இவ்வளோ பெரிய ஆள், எனக்கு இதை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. கையது வீழினும் கழிவுறினும், கையது வேலின் கையில் இருக்கிற பொருள் என்னை விட்டு போனாலும், என்கிட்ட என்ன கையதுன்னா கையில் வச்சிருக்கிறதுன்னு கிடையாது, கையில் என்ன இருக்குது இந்த புத்தகம் இருக்குது அப்படி கிடையாது, கையதுன்னா என்கிட்ட இருக்கின்றன்னு அர்த்தம். அது எதுவாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மனைவிக்கு கணவனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், கையது வீழினும், என்னுடைய படிப்பு, என்னுடைய சொத்து, என்னுடைய பெயர், புகழ், பட்டம் எதுவாக இருந்தாலும், இப்போ என்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாம் கழிவுறினும், அது யூஸ்லெஸ் ஆயிட்டாலும், திருட்டு போயிட்டாலும், களவாடப்பட்டாலும், செய்களல் அடியலால் சிந்தை செய்ய. செம்மையான உன்னுடைய திருவடியை தவிர வேற எதையும் நான் நினைக்க மாட்டேன். அப்படியே நேற்று இதில் புதுசாக ஒரு 15 பேர் கூப்பிட்டு போயிருந்தேன். நேற்று கூப்பிட்டு போயிருந்தேன்ல, அவங்களோட இணைந்து போயிருந்தேன். அவங்களுக்குலாம் பாதாள லிங்கம்னு ஒன்று இருக்குது ஆலயத்தில். அங்கே தான் ரமண மகரிஷிகள் உட்காந்து முதல்ல சின்ன வயசில் தவம் செஞ்சு முதல் அவங்க அண்ணாமலைக்கு போகும்போது அந்த பாதாள லிங்கம்ன்ற இடத்துல போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க தியானத்தில். அவங்க மேலே பாம்பு போகிறது கூட அவங்களுக்கு தெரியல, சின்ன குழந்தை. அப்புறம் சேஷாத்ரி மகரிஷி தான் அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் உள்ள அந்த புதர் மாதிரி கிடந்த இடத்த அங்கேருந்து தூக்கிட்டு வந்து வெளியில் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுபோல் என்ன ஒரு நிலையில் நான் இருந்தாலும், என்னுடைய கையில் உள்ள பொருள்கள் வீழினும் கழிவுறினும், இந்த உலகமே என்னைய யூஸ்லெஸ்ன்னு சொன்னாலும், இந்த உலகமே என்னைய செல்லா காசாக ஆக்கினாலும், இந்த உலகம் என்னைய இகழ்ந்தாலும், அவன் போகிறான் லூஸ் பையன், நல்லா இருந்தான் கெட்டு போயிட்டான் அப்படின்னு யார் எது சொன்னாலும், செய்களல் அடியலால் சிந்தை செய்யேன். செம்மையான உன்னுடைய திருவடி இருக்கே, அதில் விரல் இருக்கா, நெகம் இருக்கா, நெகம் வளருமா? நாங்களாம் வீக்லி ஒன்ஸ் கட் பண்ணுறோம், நீ எதில் கட் பண்ணுவ? நெயில் கட்டர் பயன்படுத்துறியா? யார் கட் பண்ணி விடுவாங்க? கட் பண்ண பின்னாடி கொஞ்சம் அந்த ஃபைல் மாதிரி வச்சு ஃபைல் பண்ணணுமே ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் நீ பண்ணுறியா? ஐயோ கால்னு சொல்கிற, ஆனால் அது பஞ்சு மாதிரியே இருக்கே. அந்த மாதிரி செய்களல் அடியலால் சிந்தை செய்ய. இந்த உலகத்தில் என்னைய யார் எப்படி வச்சிருந்தாலும் நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன். கொய்யணி நறுமலர் குழாய சென்னி. கொய்யன்னா நல்ல கொய்தல், கொய்தல்னா சேர்க்கிறது, என்ன சொல்கிறது, கொய்யப்பட்ட மாலை மாலை கோக்குறதுன்னு சொல்கிறல, பூ கோக்குறது. கொய் அணி நறுமலர், நறுமணங்களை கொண்ட மலர்களை கோக்கப்பட்டிருக்கின்ற மாலையாகிய குழாய சென்னி, அதை சூடியிருக்கு தலையில் சூடியிருக்கின்ற பெருமானே. மையணி மிடருடை மறையவனே, மையணி மிடருடை விடையில் கரிய கழுத்தை கொண்டிருக்கின்ற பெருமானே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனதினருள். இவ்வளோ பெரிய ஆளு, ஆனால் நான் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ பெரிய கோடீஸ்வரன், நான் உன்னையே நம்பி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு ₹1 பிச்சை போட முடியாதா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. வெந்துயர் தோன்றி ஓர் வெறு உரினும். வெந்துயர், துயர்னாலே நமக்கு தாங்க முடியாது. வெந்துயர்னு கொடுமையான துயரம், நேராக யமனே வந்து நிற்கிற மாதிரி, வழியே இல்லாத, தப்பிக்கவே முடியாது. அது வந்து அவ்வளோ கஷ்டம். அனஸ்தீசியா போட்டுடலாமா, இல்லை பேசாமல் நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற அளவுக்கு துயர் நம்மளை வெந்துயர் தோன்றி ஒரு வெறு உரினும், வெறுப்பாகி ஒரு பயமாகி, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் பயந்து போய் நான் படபடப்புல எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நான் இருந்தாலும், எந்தாய் என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையேன்னு சொல்கிறேன். தந்தையேன்னா என்ன, புத்திர மார்க்கம் அப்படிங்கிறத இங்கே வந்து அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இங்கே கொடுக்குறேன். இதையே வந்து அப்பர் சுவாமிகள் பாடினார் அப்படின்னா தாச மார்க்கம். தலைவனே, எஜமானே, நான் உனக்கு அடிமை, நீ சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் அப்படி கேட்பாரு.
சக மார்க்கம் என்று சொல்லக்கூடிய சுந்தரருடைய மார்க்கத்தில் சகமா கேட்பார். என்னையா ஐயோ கொடுத்தா என்ன கெட்டா போயிடுது அப்படின்னு சொல்லுவார். இதுல தந்தை எந்தாய் அப்படின்னா என் தந்தையே அப்படின்னு பேரு. தந்தையே அப்படின்னு சொல்லும்போது இவர் பையன். அப்போ நம்ம இறைவன்கிட்ட சிவபெருமான்கிட்ட எப்படி கேட்கலாம்? நம்மளுடைய தந்தையா அவரை நினைச்சு கேட்கலாம், நம்மளுடைய தாயா அவரை நினைச்சு கேட்கலாம். பிறந்த குழந்தை தாய்ப்பால் இல்லை, தாய்கிட்ட பால் இல்லைன்னா அது சிவபெருமானை நினைச்சு கேட்கலாம். தந்தையே எங்க அம்மா தரல பால், நீ தரக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அம்மாவா அம்மா மாதிரியே பால் கொடுப்பாரு. எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன, என்னுடைய நாக்குல உன்னுடைய திருவடியை தவிர வேற எதையும் பேச மாட்டேன். திருவாசகத்துல ஒரு பாடல் வரும், திருவம்பாவையில். சிவனடியார் எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோர் சேரற்க. கங்குல், அதாவது இரவும் பகலும் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். ஒரு சிவனடியார் தான் கல்யாண மாப்பிள்ளை உனக்கு என்ன எப்படி இருக்கணும் உனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு வீட்டில் அப்பா அம்மா பொண்ணை பார்த்து கேட்கும்போது சிவனடியாரா இருக்கணும், வேற ஒரு நல்லா படிச்சிருக்கணும், அவர் நல்லா இன்போசிஸ்ல இருக்கணும், மினிமம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கணும், நல்லா கனிவானவராக இருக்கணும், சமைக்க தெரியணும், அதெல்லாம் இல்லை. திருநீர் இருக்கணும், ஒருத்தராக்கம் இருக்கணும், நமச்சிவாயம் இருக்கணும். இப்படி ஒருத்தருடைய தோளில் தான் என்னுடைய பொங்கை படும், மற்றவங்க மேல படாது. அதுபோல எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன, வேற எதையும் போற்றாது என்னுடைய நாக்கு. 5 தலை அரவு கொண்டு அறைக்கு அசைத்த, 5 தலைனா 5 தலைகளை கொண்ட பாம்பை அறைக்கு அசைத்த, கச்சாக கட்டி ஆடுகின்ற பெருமானே. சந்த வெண்பொடியணி சங்கரனே. சந்தனாக்க நல்லா நறுமணம், சந்தனம் சொல்றோம் இல்லையா, சந்தனம் மனம், சந்த பிளஸ் மனம். அந்த சந்த வெண்பொடி சங்கரனே, வெண்பொடியாகிய திருநீற்றை அணிந்திருக்கின்ற சங்கரனே. சங்கரன்னா சிவபெருமான். சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறையாரனே. அடுத்தது வெப்பொடு விரவியோர் வினை வரினும். வெப்புனா என்ன? டெம்பரேச்சர், ஹீட். என்ன சொல்றது, நெருப்பு மாதிரி இந்த சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டாரே, அது போல இந்த பாடி டெம்பரேச்சர்னால ஹீட் சொல்றோம் இல்லையா, ஹீட்னால நமக்கு என்னென்ன எல்லா ப்ராப்ளமும் வரும். ஹீட் வந்துட்டாலே எல்லா ப்ராப்ளமும் வந்துடும். ஈவன் என்ன சொல்றது, பைல்ஸ் ப்ராப்ளம் வரும், எத்தனையோ வரும் ஹீட் இருந்தாக்க. வெப்போடு விரவி ஓர் வினை வரினும், அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள் வினைகள் எனக்கு வந்தாலும், அப்பா முன்னாடி என் தந்தையேன்னாரு, இப்போ அப்பான்னே நேரடியாக சொல்லிட்டார், நமக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்தில் பேசுகிற மாதிரி. அப்பா உன் அடியலால் அரற்றாது என்ன. அப்பனே அப்பனே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, எந்தாய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, திருஞான சம்பந்தருக்கு மட்டும் அப்பா, திருஞான சம்பந்தருக்கு எந்தாய் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அப்பா. உங்களுக்கும் எனக்கும், உங்க அப்பா அம்மாவுக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து அப்பா. நம்ம வீட்டு நாய்க்கும் அப்பா, நம்ம வீட்டு நாய்க்கு அம்மா, நம்ம வீட்டு கொசுவுக்கு அப்பா, எறும்புக்கு அப்பா, நம்ம வீட்டு கோழிக்கு அப்பா, நம்ம கடையில் வாங்குற கோழிக்கு அப்பா அவர், நம்ம சாப்பிட்ற கோழிக்கு அவர் அப்பா. அப்படின்னா கோழி நமக்கு பிரதர் சிஸ்டர். அதை அறுத்து சாப்பிடலாமா? உடம்பெல்லாம் கூசுது. ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் தான் சாப்பிடும். வெப்பொடு விரவி ஓர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அரற்றாது என்ன. எல்லா உயிர்களுக்கும் தந்தையே, உன்னுடைய திருவடியை தவிர வேற எதையும் நான் பேச மாட்டேன். ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழலெழ விழித்தவனே. அந்த மன்மதனுடைய கதை, மன்மதனுடைய அந்த அந்த காம இதை போக்குவதற்காக அழல் எழ விழித்தவனே, அந்த நெற்றி கண்ணால் நெருப்பை கொண்டு அவனை அழித்தவனே. முந்தின பாடல பார்த்தோம் இல்லையா, அந்த PSLV ராக்கெட் மாதிரி போய் அவனை அடிச்சதுன்னு பார்த்தோம். புகையை கக்கிக்கிட்டு போனது, விண்ணில் பறந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி சிவபெருமானோட நெற்றி கண்ணில் இருந்து மன்மதனை அழிக்கிறதுக்கு ஒரு அம்பு மாதிரி ஒன்று போச்சு. அப்படி விழித்தவனே, அப்படி ஒரு பார்வையிலேயே அவனை எரிச்ச பெருமானே, ஒரு பார்வையிலேயே மன்மதனையே எரிச்ச பெருமானே, எனக்கு 10 ரூபா பணம் கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லையா கேட்குற. இதுவோ எம்மை ஆளுமாறு, உனக்கு நான் அடிமை, உன்னுடைய பிள்ளைன்னு வெளியில சொன்னா சிரிப்பான். நமக்குள்ளே இருக்கட்டும், கொடுத்துரு பணத்தை. இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனதினதோ ஆவடுதுறையாரன்.
பேரிடர் பெருகியோர் பிணிவரினும். பேரிடர், பேரிடர் நம்ம இதுல அரசு இதுல சொல்லுவாங்க, அரசுல வந்து பேரிடர் நிதின்னு ஒன்று ஒதுக்குவாங்க. இடர் ஒன்று, இப்போ சுனாமி, மழை வந்தது, புயல் வந்தது, அதெல்லாம் சாதாரண இடர்கள். பேரிடர்னு ஒன்று இருக்கு. பேரிடர்னா 1000 பேர் இறந்துட்டாங்க, 500 பேர் இறந்துட்டாங்க, அந்த மாதிரியான பேரிடர். அப்படி ஒரு பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும். எப்படியெல்லாம் வார்த்தைகள் அப்படியே ஒன்னொன்னும், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர்ன்ற மாதிரி ஒரு ஃப்ளோர் ஏத்துறாங்க. பேரிடர், அதுலயே பேரு. பெருகி அப்படின்னா அதுல இன்னும் பெருகி ஓர் பிணி வரினும். அப்படி ஒரு நோய் எனக்கு அப்படி வந்தாலும் சீருடை கழலால் சிந்தை செய்யேன். என்னுடைய திருவடி சீருடை திருவடி, திருவடி, சாதாரண திருவடி. என்னோடது அடி, உன்னோடது திருவடி. சீருடை, சீர் கொடுத்து அனுப்புறோம் பிள்ளைங்களுக்கு. சீர் கொடுத்து அனுப்புறதுன்னு சொல்றோம்ல, கல்யாணம் ஆகும்போது கல்யாண சீர்வரிசை வைப்பான். சீர்வரிசைனா எதுக்கு? சீர்னா என்ன? அந்த குழந்தை, அந்த பொண்ணு அங்கே போய் மறுநாள் சமைக்கணும். அதுக்கு இங்கே வீட்டில் இருந்த மாதிரி அங்கே ராணி மாதிரி இருக்கணும். மாப்பிள்ளை வீட்டில் வசதி இருக்கோ இல்லையோ தெரியல. நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போதும் சரி, அப்போ வசதி இருந்துச்சுன்னாக்க பொண்ணு புது வீடு கட்டினாலும் சரி. என்னுடைய நண்பர் ஒருத்தர் போன வாரம் கிரகப்பிரவேசம் பண்ணார். கல்யாணத்துக்கு சீர் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து இறக்கியிருக்கிறான். என்னையா இவ்வளோ இறக்கி? நான் ஒரு கிண்டலாக கேட்டோம், என்னப்பா வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு நீ கிளாஸ் எடுக்கிற ஒரு ஆசிரியர், வரதட்சணை வந்து குற்றம், கொடுமை, அது வன்கொடுமை எல்லாம் சொல்ற கிளாஸ்ல இங்க எவ்வளவு வரதட்சணையை வாங்கி வச்சிருக்கியா அப்படின்னா, அவங்க பொண்ணு புது வீட்டுக்கு போறதுனால கொடுத்து விட்டுருக்காங்க, நான் என்ன பண்றது அப்படின்னாரு. அதுபோல சீருடைனா வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய, வாழ்க்கையை தரக்கூடிய, வாழ்வு தரக்கூடிய கழலால் சிந்தை செய்யேன். சிந்தை, மனம். சிந்தை செய்யேன், ஏத்தேன், செய்யேன் அப்படின்னா மனம், மொழி, மெய் மூன்றையுமே உனக்கே பயன்படுத்துவேன். பேரிடர் பெருகி ஓர் பிணிவரினும் சீருடை கழலால் சிந்தை செய்யேன். ஏருடை மணி முடி ராவணனை ஆரிடர் படவர அடர்த்தவனை. லைட்டா அமுக்கினதுலேயே அவன் புஷ்ன்னு ஆயிட்டான். நம்ம அந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் சாப்பிட்டுட்டு ரோட்டில் போட்டோன்னா அது மேலே ஏதாவது வண்டி ஏறிச்சுனாக்கா அப்படி ஆகிடும். அது மாதிரி மாருதி கார் எங்கேயாவது வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆனால் அப்படி போய்டும், சாப்பிடப்பா மாதிரி. அப்படி ஆரிடர், அப்படி ராவணனை அப்படி அழித்தவனே, அவ்வளவுலாம் பண்ணக்கூடிய திறமைசாலியே, எனக்கு ஒரு செலவுக்கு பணம் கொடுக்கக்கூடாதா? உனக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கக்கூடாதா? இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் லாவிடுதுறை அரணே. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும். நல்ல 9 மணி ஆக போகுது நமக்கு. சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும், பசிச்சாலும் பசிக்காட்டியும், தூங்கினாலும் தூங்காட்டியும். அப்படின்னா என்ன? தூங்கும் போதும் தூங்காத போதும், பசியில் இருந்த போதும் பசிக்காம, பிஃபோர் 9 o'clock, ஆஃப்டர் 9 o'clock, உண்ணினும் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும், சாப்பிடும் போதும் நின் ஒன் மலர் அடியலால் உரையாது என்ன. ஒன் மலர், சீருடை கழல். ஒன் மலர்னா அப்படியே ஷைனிங்காக இருக்கக்கூடிய, ஒளி பொருந்திய, அதுவே தக 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 தகன்னு தக தகன்னு இருக்கு. ஒளி பொருந்திய அடியலால் உரையாது என்ன, நினையாது என்ன. நான் சிந்தை செய்யேன்னு முன்னாடி பாட்டில் இருந்தது, இப்போ உரையாது என்ன. மனமை மொழி, மனமை மொழி, மனமை மொழி. ஒரு பாட்டிலையும் ஒன்று சொல்லிக்கிட்டே வர. உரையாது என்ன, வேற எதையும் என்னுடைய நாக்கு சொல்லாது. கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும், இவங்க 2 பேருமே அளப்பு அரிதாயவனே. உன்னை அளக்கலாம், 1 மீட்டர் இருப்பியா 2 மீட்டர் இருப்பியான்னு மெஷர்மெண்ட் டேப், டெய்லரோட டேப்பை எடுத்துக்கிட்டு, அடி ஸ்கேலை எடுத்துக்கிட்டு உன்னை அளக்க வந்தாங்களே, அப்படி அவங்க அளக்கிறதுக்கு அரிதாக நின்றவனே. பார்த்துட்டு வந்தோம், அளப்பு அரிதாயவனே. அவனை அளக்க முடியலல்ல, அப்படிப்பட்டவனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே. பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும். பித்துனா பித்தம், வாதம், பிதம், கபம் அப்படின்னு சொல்லி நம்ம உடல்ல பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கும். அண்டத்துல என்ன இருக்கு? நிலம், நீர், காற்று, ஆகாயம், அது இருக்கு. அதே தான் இங்கேயும் இருக்கு. இங்க என்ன இருக்கு? நிலம் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு, உள்ள ஸ்பேஸ் இருக்கு, நிலம் இருக்கு, நெருப்பு இருக்கு, 98 டிகிரி டெம்பரேச்சர் எப்போதுமே இருக்கு. சின்ன பிள்ளையிலும் இருக்கு, மீடியமா இருக்கு, கல்யாணம் பண்ணாலும் இருக்கு, வயசானாலும் இருக்கு. ஒரே டெம்பரேச்சர் வாழ்நாள் ஃபுல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. அது மாதிரி பண்ண முடியுமா? நம்ம ஸ்டவ்ல கூட பண்ண முடியாது.
எலக்ட்ரிக் ஹீட்டர்லையும் பண்ண முடியாது. எதுலையுமே ஒரே டெம்பரேச்சரை தொடர்ந்து வைக்க முடியாது. நமக்கு மட்டும் இறைவன் பிறந்ததுலேருந்து என்ன அந்த கட்டிலில் போட்டதுலேருந்து பெரிய கட்டிலில் போடுற வரைக்கும் ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படி பித்தம் என்று சொல்லக்கூடிய பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும் அத்தான்னா என்ன? தலைவான்னு அர்த்தம். அத்தா உன் அடியலால் அரற்றாது என்ன பேசாது புத்தரும் சமணரும் புறனுரைக்க. அவங்க பேசுறதெல்லாம் ஏதாவது புறம் சொல்லிக்கிட்டே இருப்பான், கோல் சொல்லிக்கிட்டே இருப்பான், வளரிக்கிட்டே இருப்பான், பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான், தகாத வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி அவனுங்க 2 பேரும் புத்தரும் சமணரும் வாயை திறந்தா நாத்தம் தான். அவன் செய்யறதெல்லாம் நாத்தம். நம்ம மனம் மெய் மொழியெல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனதால் அவனை நினைக்கிறோம். திருவடியாளால் வேற எதையும் நினைக்க மாட்டோம். அவனுடைய திருவடியாளால் வேற எதையும் பார்க்க மாட்டோம். அவனுடைய திருவடியாளால் வேற எதையும் பேச மாட்டோம். அவனுடைய திருவடியாளால் வேற எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஆனா அவனுங்க நினைச்சா உன்னை தப்பா நினைப்பான், பேசினா உன்னை தப்பா பேசுவான், செஞ்சா உனக்கு தப்பா செய்வான். அப்படிப்பட்ட அத்தா உன் அடியலால் அரற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறனுரைக்க பத்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே. அவங்க அப்படிலாம் சொன்னாலும் சிவனடியார்கள் என்று நெற்றியில் திருநீரும் நமச்சிவாயத்தையும் உருத்திராக்கத்தையும் கொண்டிருப்பவர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே. உன்னுடைய பேசிக் டியூட்டி, உன்னுடைய ப்ரொஃபஷனே அதுதான் சொல்லிட்ட. சிவனடியார்களுக்கு அருள் செய்வாரா சிவபெருமான்னா? வேற யாரு செய்வார்? வேற எந்த பெருமான் வந்து செய்ய முடியும்? பத்தர்கள் பத்தராய் பணிவோம், பத்தராய் பணிந்தார்க்கும் பத்தருக்கும் பத்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன். பத்தராய்னா பக்தராய் அடியார்களாய் சரியை கிரியை யோகம் ஞானத்தில் இருக்கின்ற சரியை கிரியையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பத்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே. அதையே பண்ணி 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 பழகியவனே. அதுவே உன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கின்றவனே. உன்னுடைய தொழில் ஐந்தொழில். என்ன தொழில்? எதுக்காக இது? இந்த உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தானே நீயே தொழிற்படுகிறாய். இல்லைன்னா உனக்கு வேற என்ன வேலை? உயிர்களுக்காக வேலை செய்யற. எவ்வளவு நேரம் வேலை செய்யற? எங்களை மாதிரி 8 மணி நேரம், ஓவர் டைம் 4 மணி நேரம் அப்படியா வேலை செய்யற? 24 மணி நேரமும் வேலை செய்யற. எத்தனை வருஷமா வேலை செய்யற? எத்தனையோ ஆண்டுகளா வேலை செய்யற. ஸோ அப்படி பத்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. அடுத்ததாக கடைசி பாடல். அலைபுணல் அலை புனல்னாக்க அந்த ஆறு குளம், அந்த நீர் நிலைகளை குறிக்கும். அலை தங்கிய இந்த இடத்துல காவிரி, திருவாவடுதுறை பக்கத்துல காவிரி ஆறுங்கிறதுனால அலையுடைய காவிரியை அலைபுணல் திருவாவடுதுறை அமர்ந்த இலை நுனை, இந்த இலைகளுடைய நுனை இருக்குல்ல, ஷார்ப்பா இருக்கும் இல்லையா, இலை நுனை வேற்படை எம் இறையை. வேற்படை அப்படிங்கிறது அந்த சூளப்படை. இந்த சூளம், சிவபெருமானுடைய சூளத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேலே உங்களுக்கு தெரியும், அது ஷார்ப்பா குத்துற மாதிரி தானே இருக்கும். அந்த இலையோடைய இது எப்படி இருக்குமோ வால், அது போல இந்த சூளப்படையை கொண்டவனே. நலம் மிகு நலம் மிகு, இந்த உலக நலன்களுக்காக இந்த பாடலை பாடுறாரு. அவங்க அப்பாவுக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை, அதோட சேர்த்து நமக்கும் தான். நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தமிழ். இது விலையுடைய, இதுக்கு ஒரு விலை இருக்கு. ஏன்னா பொதுவான பாடல் இல்லை, இது ஒரு விலைக்காக இதை விற்கிறோம் நம்ம. இந்த பதிகம் ஒரு தேவையை வேண்டி, இது எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்டு பாடினதுனால இந்த பதிகத்துல விலையுடைய அருந்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மாலை வல்லார் வினையாயின நீங்க இப்ப அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் இதுவோ எமை ஆளுமாறுனே வந்தது 10 பாடல்கள்ல. 11வது பாடல்ல கொஞ்சம் மாறி வருது. வினையாயின நீங்கி போய், நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்கும் இந்த 10 பாடல்களையும் நாம் பாடினால், நான் சொல்லல, ஞானசம்பந்த பெருமான். வினையாயின நீங்கி, சஞ்சித வினை பிரார்த்த வினை நீங்கி, ஆகாமியம் வராமல், அவ்வளவுதானே, 3 வினை தானே இருக்கு. வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம், விண்ணவர்கள் இருக்கக்கூடிய தேவலோகத்தில் நிலையாக முன்னேறுவர். டெம்பரவரியா ப்ரமோஷன் ஆகி ஹையர் போஸ்டுக்கு போவீங்க. நிலமிசை நிலையிலரே, இந்த நிலத்துல உங்களுக்கு வாழ பிடிக்காது. இங்கதான் முடிஞ்சிருச்சு. இந்த இதெல்லாம் முன்னாடி லைன்லயே சொல்லிட்டார்ல, வினை நீங்கிடுச்சு. வினை நீங்கிட்டா இங்க நமக்கு வேலை கிடையாது. வினை இருக்கிற வரைக்கும் தான் இங்க பிறந்துக்கிட்டே இருப்போம். வேற யாருக்காவது பிறப்போம், வேற யாரையாவது திருமணம் பண்ணிக்குவோம், வேற யாராவது குழந்தை பெற்றுக்குவோம், வேற ஏதாவது தொழில் பண்ணுவோம், வேற எவ்வளவாவது சம்பாதிப்போம், வேற பிறவி ஏதாவது ஒன்று எடுப்போம். வினை இருக்கிற வரைக்கும் திரும்ப 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 இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம்.
வினை முடிஞ்சிருச்சு அப்படின்னா வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர். இந்த பதிகத்தை படித்தால் இந்த பலன் வரும் என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கின்றார். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க மெளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றமிழ் வேள்வி மல்க மென்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று வாழ்த்தி, இதுவரை இந்த நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த அடியார்கள் இந்த பதிகங்களை பாடி எப்படி நம்மளுடைய வினைகளை தீர்த்து கொள்ளலாம், எப்படி நாம் உய்வை அடையலாம், எப்படி நாம் வீடுபேறு அடையலாம், உலகியல் தேவைகளையும் அருளியல் தேவைகளையும் இம்மையையும் மறுமையையும் சாதித்துக் கொள்வது எளிமையாக செலவில்லாமல் எப்படி பண்ணுறதுன்ற இந்த சூத்திரங்களை தெரிந்து கொண்ட மாணவர்களுக்கு வாழ்த்து கூறி இந்த வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.